ஊழியத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிற அநேகர் இங்க இருக்கிறீங்க. நமக்கெல்லாம் இருக்கிற பெரிய சேலஞ்ச் முன்னால என்ன இருக்குன்னு சொன்னா, பழைய காலத்தை மாதிரி இந்த காலத்துல சுவிசேஷத்தை எடுத்து சொல்ல முடியவில்லை. அது மாத்திரமல்ல, எவ்வளவுதான் முயற்சித்து ஜெபித்து நம்ம சுவிசேஷத்தை எடுத்து சென்றாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இன்னைக்கு இருக்கிற சமுதாயத்தில் இல்லை என்ற ஒரு உண்மையான ஒரு சூழ்நிலையை தான் நாம் ஒவ்வொருத்தரும் எதிர்கொண்டு நிற்கிறோம். ஒருவேளை தேவாலயத்தில் வந்து ஜெபிப்பதற்கு கூட எதிர்ப்புகள், நிறைய காரியங்கள் இன்னைக்கு ஜெபத்திற்கும் ஊழியத்திற்கும் விரோதமாக நடக்கும் பொழுது நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் உண்டு. நமக்கு எல்லாம் அறிந்த வண்ணமாய் காலம் இது கடைசி காலத்துல நம்ம இருந்து கொண்டு இருக்கிறோம். நம்மை சுற்றிலும் நம்ம காண்கிற எல்லா விஷயங்களும் இது கடைசி காலம் என்பதை நமக்கு ஒரு அறைகூவலை போல எடுத்து சொல்லி கொண்டு இருக்கிறது. ஒருவேளை இன்னைக்கு காலையில கூட நீங்க டிவியில நியூஸ்ல பார்த்திருந்தீங்கன்னா, நேற்றைய தினத்துல நடந்த ஒரு பூமி அதிர்ச்சியை பற்றி தான் நேற்றைய தினத்திலும் அங்கே நியூஸ்ல அங்கே காண்பிக்கப்படுகிறது. பங்களாதேஷ்ங்கிற ஊர்ல நடந்ததான பூமி அதிர்ச்சி. எங்க பார்த்தாலும் பூமி அதிர்ச்சி, எங்க பார்த்தாலும். இன்றைக்கு நீங்க செய்தித்தாள்ல பார்ப்பீங்க, நிறைய இடத்துல திடீர்னு மழை கொட்டி அங்க பாலங்கள் எல்லாம் ஒழுகி, ரோடு எல்லாம் நாசமாய், கட்டிடங்கள் எல்லாம் தண்ணீரால் அடித்து செல்லப்படக்கூடிய, இது வரைக்கும் இத்தனை வருஷங்கள் கேள்விப்படாத விதத்துல இமாச்சல் பிரதேஷ்ல, அப்படிப்பட்ட நார்த் இந்தியா, நாகாலாந்துல எல்லாம் நடக்கிற அநேக பூமியில் காரியங்கள் மாற்றப்படுகிற விதத்துல இன்றைக்கு நிகழ்வுகள் இருக்கிறதை நம்மால காண முடியும். ஒருவேளை இவைகளை எல்லாம் நம்ம காணும் பொழுது, நம்மளுடைய வேதாகமத்தோடு நம்ம ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது, நாம் நிற்கிற காலத்தை குறித்து அதிக ஜாக்கிரதையோடு ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இருக்க வேண்டும் என்ற ஒரு எச்சரிக்கையின் சத்தம் தான் ஆண்டவருடைய வார்த்தையை நமக்கு முன்பதாக வைக்கிறது. மத்தேயு சுவிசேஷம் 24வது அதிகாரம் கொஞ்சம் எடுக்கிறீங்களா? கடைசி காலத்தை பற்றி பேசுகிற இயேசு கிறிஸ்துவை தெளிவாக சொல்லி தந்த ஒரு பாகம் அது. மத்தேயு சுவிசேஷம் 24வது அதிகாரம் அதனுடைய 6வது 7வது வசனத்தை கொஞ்சம். யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருந்து இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதே. ஆனாலும் முடிவு உடனே வராது. அருமையான தெய்வ ஜனமே, நம்ம வேதாகமத்தில் இந்த வசனம் இருக்குதுன்னா, நீங்க தயவு செஞ்சு அந்த முதல் லைனை பார்க்கும்படி, யுத்தங்களும் யுத்தத்தின் செய்திகளையும் நீங்கள் கேள்விப்படுவீர்கள். அதுதான் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நடந்துட்டு இருக்குதுன்னு நமக்கு எல்லாம் தெரியும். ரஷ்யா, யுக்ரைன், சரி, அமெரிக்கால இருந்து ட்ரம்ப் பிரசிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் இன்னைக்கு ஐநா சபைக்கும் அவருக்கும் நடக்கிற போராட்டங்கள், இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கிற அபிப்பிராய வித்தியாசங்கள், பல விதமான காரியங்களை நம்ம சூழ்ந்திருக்கிறதை காணும் பொழுது, அங்க பாருங்களேன், நீங்கள் என்ன செய்யணும்? கலங்காதபடி நீங்கள் எச்சரிக்கையா இருங்கள். ஏன் அப்படி ஒரு வார்த்தை வேதாகமத்துல? ஒருவேளை மத்தேயு சுவிசேஷம் 24வது அதிகாரம் அநேக முறை நம்ம படிச்சிருக்கலாம், பிரசங்கம் பண்ணியிருக்கலாம். ஆனால் இந்த யுத்தத்தின் செய்திகளை பற்றி கேட்கும் பொழுது அதை பற்றி கலங்கினவர்களாய் அல்ல, அதை குறித்து எச்சரிக்கையுள்ளவர்களாய் நீங்கள் இருங்கள். இந்த எச்சரிக்கையுள்ளவர்களாய் இருங்கள் என்ற வார்த்தையின் அர்த்தம் என்ன? இன்னைக்கு காலையில உபவாச ஜபத்திற்கு வந்து அமர்ந்திருக்கிற நம்ம ஒவ்வொருத்தரும் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம், இது இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள். உங்களுடைய பைபிள்ல இயேசுவின் வார்த்தைகள் சிகப்பு அட்சரத்தில் எழுதுகிற பைபிளாக இருந்தால் அது சிகப்புல போடப்பட்டிருக்கும். இது கிறிஸ்து இயேசு நேரடியாக சொன்ன வார்த்தை. இப்படி யுத்தத்தின் செய்திகளை கேட்கும் பொழுது, இப்படிப்பட்ட காரியங்களை காணும் பொழுது முடிவு உடன் வராது. இது உபத்திரவத்தின் ஆரம்பம். ஆகையால் தெய்வ ஜனமே, ஊழியக்காரனே, நீ எச்சரிக்கையாயிரு. காரணம் என்னன்னு சொன்னா, நீ சொல்லுகிற சுவிசேஷத்தை இந்த சமுதாயம் ஏற்றுக்கொள்ளாது. இப்படிப்பட்ட ஒரு ஜெப கூட்டத்தை ஒழுங்கு பண்ணினால் சாதாரண வருகிற விசுவாசிகள் வர்றதுக்கு கொஞ்சம் கவனம் குறைவாகத்தான் இருப்பார்கள். ஆனால் இன்றைக்கு அநேக ஊழியரை கர்த்தர் கொண்டு வந்திருப்பதற்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். காரணம் என்னன்னு சொன்னா, ஒரு திட்டத்தோடு தான் கர்த்தர் இந்த இடத்துல உங்களை கொண்டு வந்திருக்கிறார். அதை விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி சொல்லிடலாமா? Glory to God. Hallelujah. ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தர் ஒரு தெளிவான திட்டத்தோடு இன்றைக்கு ஒரு கிளாரிட்டி தரும்படி தான் என்னையும் உங்களையும் இந்த இடத்துல அவர் கொண்டு வந்து அமர வைத்து இருக்கிறார். இப்படிப்பட்ட செய்திகளை கேட்கும் பொழுது முடிவு உடன் வராது. அடுத்த வசனம் பாஸ்டர், 7வது வசனம் பார்ப்போம். ஜனத்திற்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்திற்கு விரோதமாய் ராஜ்யமும், ஆமென், ராஜ்யத்திற்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களிலும் உண்டாகும். இது தெளிவாக இன்னைக்கு நடந்து கொண்டு இருக்கிறது என்பது நமக்கு எல்லாம் மனசாட்சியிலிருந்து உண்மையா நமக்கு தெரியும். இதை பத்தி யாரும் விளக்குவதற்கு தேவையில்லை. ஜனத்திற்கு விரோதமாய் ஜனம். இன்னைக்கு ஒருவேளை கிறிஸ்தவனை கண்டாலே ஆகாதுங்கிற அளவுக்கு ஒரு கூட்டமே எழுப்பிட்டு இருக்கிற இந்த கடைசி காலம். அது மாத்திரமல்ல, ராஜ்யத்திற்கு விரோதமாய் ராஜ்யம். அமெரிக்காவை கண்ட இன்னைக்கு நிறைய ராஜ்யங்களுக்கு ஆகாது. பாகிஸ்தானை கண்ட இந்தியாவுக்கு ஆகாது.
பல நாடுகளில் ஒருத்தருக்கு ஒருத்தர் சேர்ந்து கொள்ள மாட்டார்கள். இன்னைக்கு ஒரு வெறுப்பின் சூழ்நிலை இந்த உலகம் எங்கும் நிறைவேறி கொண்டிருப்பதை வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. பஞ்சங்களை பற்றி கேள்விப்படுவீர்கள். அருமையான தெய்வ ஜனமே, இன்னைக்கு நீங்களும் நானும் புரிஞ்சு கொள்ளணும். உங்க வேதாகமத்துல பஞ்சம்னு ஒரு வார்த்தை இருக்கு. அது சாப்பாட்டின் குறைவு மாத்திரம் அல்ல. இன்னைக்கு எத்தனை பேர் செய்தித்தாள்ல பார்த்தீங்க, TCS சொல்லக்கூடிய IT கம்பெனில 12,000 பேருக்கு வேலை போயிடுச்சு. மைக்ரோசாப்ட்ல 15,000 பேருக்கு வேலை போயிடுச்சு. நேற்றைய தினத்துல கூட யாரும் சொல்லிட்டு இருந்தாங்க, எங்க கம்பெனியில எத்தனையோ 200 250 பேரை வீட்டுல அனுப்புறாங்க. இன்னைக்கு வேலை வாய்ப்பு இல்ல. படிச்சுட்டு வர்ற குழந்தைகளுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. வேலை செய்துட்டு இருக்கிறவர்கள் தங்களுடைய வேலை நாளைக்கு இருக்குமான கேரண்டி இல்ல. இன்னைக்கு எல்லா இடத்துலயுமே டென்ஷன் அண்ட் பிரஷர் இறம்பி கொண்டிருக்கிற காலம். இதை குறித்து எத்தனையோ 1000 வருஷங்களுக்கு முன்பதாக வேதாகமத்தில் தெளிவாக பஞ்சங்கள் வரும், கொள்ளை நோய்கள் வரும். அது மாத்திரமல்ல, பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களிலும் உண்டாகுவதை பற்றி நீங்கள் கேள்விப்படுவீர்கள் என்று இன்னைக்கு செய்தித்தாளை படிக்கிறதுக்கு பதிலாக மத்தேயு 24 படிச்சா இன்னைக்கு நியூஸ் என்னன்னு தெரிகிற அளவுக்கு ஆண்டவருடைய வார்த்தையின் தெளிவு இன்னைக்கு நமக்கு முன்பதாக நிற்கிறது. நான் உலகம் எங்கும் போய்கொண்டு பல நாடுகளில் போகிறதுனால தெளிவான சொல்றேங்க, இந்த பஞ்சமானது எல்லா தேசங்களும், யூரோப்லயும் சரி, அமெரிக்காவிலையும் சரி, யூகேவிலையும் சரி, இன்னைக்கு பெரிய 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 தொந்தரவுக்குள் இருந்து கொண்டிருக்கிறது. 2 நாளைக்கு முன்னாலதான் அமெரிக்காவில் இருக்கிற ஆந்திர பிரதேசை சேர்ந்த ஒரு IT எக்ஸிகியூட்டிவை போலீசார், அமெரிக்கா போலீசார் ஷூட் பண்ணி கொண்டுட்டாங்க. என்னன்னு கேட்டாச்சுன்னா, அங்க நடக்கிற கலாச்சாரத்துக்கு இருக்கக்கூடிய ரேசிசம். இந்தியன் மனுஷனே எங்களுக்கு தேவையில்லை, இந்தியக்கார் யாருமே இங்க வர வேண்டாம். ட்ரம்ப் என்ன ஆர்டர் போட்டிருக்கிறாருன்னா, H1B விசா இனிமேல கொடுக்க கூடாது. சாப்ட்வேர்னு சொல்லி ஒருத்தனுமே இந்தியாவில இருந்து இனிமேல அமெரிக்காவுக்கு வேலைக்கு வரக்கூடாது. எங்களை போல பெங்களூர்ல இருக்கிற IT கம்பெனிஸ்ல பார்த்தீங்கன்னா என்ன உத்தரவு வந்திருக்குன்னா, இனிமேல உனக்கு நாங்க அமெரிக்காவில இருந்து ப்ராஜெக்ட தர மாட்டோம். எங்க ப்ராஜெக்ட் எடுத்து நீ வேலை செய்ய வேண்டாம். எந்த அமெரிக்கன் கம்பெனியும் இந்தியாவில ஃபேக்டரி வைக்க கூடாது. தேசத்திற்கு விரோதமாய் தேசம், ஜனத்திற்கு விரோதமாய் ஜனம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தெய்வ ஜனமே, இப்படிப்பட்ட செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது அதை பற்றி பேசிக்கொண்டு நடக்க அல்ல, அதை குறித்து ஜாக்கிரதையாக இருங்கள் என்ற ஒரே ஒரு வார்த்தை தான் இயேசு கிறிஸ்து நமக்கு முன்பதாக வைக்கிறார். என்ன ஜாக்கிரதை? எதற்காக ஜாக்கிரதை? காரணம் என்னவென்று நான் விளக்குகிறேன். மத்தேயு 24 அடுத்த வசனம், 8வது வசனம் ஒன்று படிக்கிறீங்களா? இவைகள் எல்லாம் வேதனைக்கு ஆரம்பம். இவைகள் எல்லாம் என்னத்திற்கு ஆரம்பம்? வேதனைக்கு ஆரம்பம். என்னை கேட்கிற தெய்வ ஜனமே, இன்னைக்கு உலகத்துல எல்லாம் நீங்க ஒருவேளை யூடியூபை எடுத்து ஒரு கிறிஸ்தவ செய்தி கேட்கலாம்னு நீங்க ஒரு யூடியூப்ல ஒரு செய்தி பார்த்தா கூட அங்க என்ன பார்ப்பீங்க தெரியுமா? உங்களுக்கு எல்லாம் நல்லா இருக்கும், உன் பிரச்சனை எல்லாம் மாறிடும், உனக்கு செல்வாக்கு வரும், உனக்கு செழிப்பு வரும், உன் கண்ணீர் எல்லாம் துடைக்கப்படும், உன் சாபம் எல்லாம் போயிடும், உனக்கு எல்லா விதமான விடுதலை வரும். இப்படிப்பட்ட செய்தி தான் நீ சும்மா யூடியூப்ல எடுத்து எந்த பாஸ்க்கு பேரும் போட வேண்டாம். அப்படியே ஒரு செய்தியை பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதத்தின் செய்தி. ஆனால் நேர் மாறாக ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? இவைகள் எல்லாம் ஆசீர்வாதத்திற்கு ஆரம்பம்னு சொல்லல, இவைகள் எல்லாம் கிறிஸ்தவனே உன் வேதனைக்கு ஆரம்பம். Hallelujah, glory to God. My dear church, என்னை கேட்கிற தெய்வ ஜனமே, நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டிய உண்மை என்பது ஒன்று உண்டு. இது கடைசி காலம், இது வேதனையின் காலமாக இது இருக்கிறது. இது சாதாரணப்பட்ட காலம் அல்ல. ஒருவேளை நம்ம வாழ்க்கையில தனிப்பட்ட முறையில கொஞ்சம் பாக்குறீங்களா? முதல்ல செஞ்ச மாதிரி இன்னைக்கு ஜெபம் செய்ய முடியுதா? நீங்களே கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். முதல்ல, அதாவது ஒரு 10 வருஷம் முன்னால நான் ஜெபித்த மாதிரி இன்னைக்கு நம்மளால ஜெபிக்க முடியுதா? ஏன்னு கேட்ட, ரொம்ப பிஸி பாஸ்டர். நாங்கெல்லாம் அங்க மீட்டிங் இருக்கு, இங்க மீட்டிங் இருக்கு. ஒன்னும் பிஸி இல்லைன்னா வாட்ஸ்அப் இருக்கு, நம்ம கிட்ட ஒரு போன் இருக்கு, நம்ம வீட்டுல டிவி இருக்கு, நம்ம கிட்ட இன்டர்நெட் இருக்கு. நமக்கு ரொம்ப பிஸி. ஆண்டவருடைய பிரசன்னத்துல போய் முழங்கால நின்று கொண்டு, ஆண்டவரே உங்களுடைய பிரசன்னத்தை பார்த்து ஜெபிக்க வந்திருக்கிறேன்னு பழைய காலத்து தாத்தா பாட்டி தரையில பாயில உட்கார்ந்து ஒரு ட்ரம் அடிச்சு பாடின அந்த பாடல்கள் எங்க? அன்றைக்கு இருந்த அந்த ஜெபமும் அந்த அபிஷேகமும் எங்க? இன்னைக்கு எல்லாம் மீடியாவிலையும் லைட்லயும் சவுண்ட்லயும் வீடியோவிலையும் ஆகி போயிடுச்சு. என்னை கேட்கிற தெய்வ ஜனமே, சற்று நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்துகிற காரியம், ஆதி அன்பு குறைந்து நிற்கிற காலத்துல நின்று கொண்டு இருக்கிறோம் என்பதை நாம் மறுக்க முடியாத உண்மை. இன்னைக்கு எப்படிப்பட்ட உபவாச ஜெப வேலைகளிலே பரிசுத்த ஆவியானவர் வேதனையோடு உணர்த்துகிற காரியம், என் மகனே, என் மகளே, என்னுடைய பிரசன்னத்தில் நீ முழங்கால நின்று தனி மனுஷனாக சில மணி நேரங்கள் நீ ஜெபித்த நாட்கள் எங்கே என்று ஆவியானவர் கேட்டால் கணக்கு கொடுக்க நம்மளால் இன்றைக்கு முடியுமா? இதை குறித்து நீ ஜாக்கிரதை உள்ளவனாய் இரு என்பதை இயேசு கிறிஸ்து தெளிவாக எடுத்து உணர்த்துகிறார். வேணும்னு சொல்லி நம்ம யாரும் ஜெபிக்காம இருக்கலைங்க, வேணும்னு சொல்லி பைபிள் படிக்காம இருக்கல. ஆனா நம்ம எல்லாம் ரொம்ப வசதி வந்து ரொம்ப பிஸி ஆயிட்டோம், ரொம்ப மீட்டிங். என்னை போல ஆண்டவர் பெரிய உயர்ந்த பதவி எல்லாம் தந்து வச்சாரு, நாங்க ரொம்ப பிஸி, எங்களுக்கு ரொம்ப வேலை, எங்களுக்கு ரொம்ப மீட்டிங்.
எங்களுக்கு டைமே கிடையாது. ஆசீர்வாதம் தந்த தேவனுக்கு கொடுக்கிறதுக்கு கூட நம்ம கையில இன்னைக்கு டைம் இல்லாத ஒரு நிலைமையில இன்னைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி என்றால் நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பெரிய காரியம், இதை குறித்து நீ ஜாக்கிரதையா இரு என்று இயேசு கிறிஸ்து தெளிவாக உச்சரித்த அந்த வார்த்தை நம்மளுடைய இருதயத்தில் இருக்கும் என்று சொன்னால், நான் ஒரு பிஸி மனுஷன் என்று நம்மளால சொல்ல முடியாது, எனக்கு நேரம் இல்லை என்று சொல்ல முடியாது. அவர் தராமல் ஒரு மூச்சு கூட நம்ம மூக்குல இல்லவே இல்லைங்க. அவர் தராம இந்த வேலை இல்லைங்க. அவர் தராம இன்னைக்கு போட்டிருக்கிற இந்த ட்ரெஸ் இல்லைங்க. அவர் தராமல் இந்த உயிர் இல்லைங்க. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி அவர் கிருபைகளுக்கு நன்றி சொல்லலாமா? Glory to God. ஹல்லேலூயா. அவர் தராமல் நம்ம வாழ்க்கையில ஒன்றும் இல்லைங்க. இன்னைக்கு தயவு செய்து ஆண்டவருடைய பாதத்தில் வரும்படி கர்த்தர் தருகிற நிமிஷங்கள் இது. பாஸ்டர் 24 9வது வசனம் படிக்கிறீங்களா? 9வது வசனம். அப்பொழுது பாருங்களேன், உங்களை உபத்திரவத்திற்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள், என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் சகல ஜனத்தாலும் பகைக்கப்படுவீர்கள். அருமையான தெய்வ ஜனமே, இந்த நாட்கள் இனி அதிக சீக்கிரத்தில் வரப்போகிறது என்ற எச்சரிக்கை தான் ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார். இன்னைக்கு சகல ஜனமும் உங்களை எதுக்கல, கொஞ்சம் பேர் உங்களை வெறுக்கிறவங்க இன்னைக்கு இருக்கலாம். ஆனா எல்லாரும் உங்களை வெறுக்கிற நாட்கள் வரும் என்ற நிச்சயத்தை தயவு செய்து மத்தேயு 24:9 தெளிவா புரிஞ்சுக்கோங்க. நமக்கு சப்போர்ட் பண்றவங்க இருக்கவே மாட்டாங்க. எல்லாரும் உன்னை எதிர்க்கிறவர்களாய் இருப்பார்கள். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கடைசி காலத்தில் நீ சொல்கிற சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளாதபடி இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறோம், சுவிசேஷம் பிரசங்கம் பண்ணினா ஏன் அந்த வழியில் இருக்கிறவன் ஏற்றுக்கொள்ளவில்லை? அதற்கு காரணம் வேறு யாரும் அல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே அந்த சுவிசேஷம் ஏற்றுக்கொள்ளாத படியான ஒரு ஆவியை இன்னைக்கு இந்த உலகத்தின் மேல் அவர் திட்டத்தின் பிரகாரம் அனுப்பி இருக்கிறார். அந்த தெளிவையும் வேதாகமத்திலிருந்து நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். 2 தெசலோனியர் அதனுடைய 2வது அதிகாரம், அதனுடைய 10-11 வசனங்கள். 2 தெசலோனியர் 2வது அதிகாரம் 10வது வசனம் முதலாவது படிப்போமா? 2 தெசலோனியர் 2:10. தகுதியான வஸ்திரத்தினாலும் 2 தெசலோனியர் பாஸ்டர் 2 தெசலோனியர் வஞ்சகத்தினால் அப்படி நடக்கும். பாத்தீங்களா? அதாவது ரட்சிக்கப்படும்படியாக சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமல் போனபடியினால். அந்த வார்த்தை நீங்க கொஞ்சம் கவனமா பார்க்கும்படி, ரட்சிப்பின் வார்த்தை அவர்கள் அங்கீகரிக்க மாட்டார்கள். ரட்சிப்பின் வசனத்தை இன்றைக்கு இந்த சமுதாயம் ஏற்றுக்கொள்ளப்படாது. அவர்களுக்கு அது தேவையே இல்லை. நீங்க எவ்வளவுதான் பைபிள் படிச்சாலும் சரி, பிரசங்கம் பண்ணாலும் சரி, எவ்வளவுதான் மண்டிட்டு நீங்க ஜெபிச்சுட்டு போய் சுவிசேஷம் சொன்னாலும் சரி, இன்னைக்கு வெளியில் இருக்கிறவன் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். காரணம் என்ன தெரியுங்களா? 11வது வசனம் படிங்க. அடுத்த வசனம் 11. ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாக்கப்படும்படிக்கு அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக. இந்த 12வது வசனம் பாருங்களேன். அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்குள்ளே அனுப்புவார். யாருங்க அனுப்புகிறார்? யார் அனுப்புகிறார்? இன்னைக்கு நம்ம எல்லாம் உட்கார்ந்துட்டு சாத்தான் அனுப்புகிறான்னு சொல்லிட்டு இருக்கிறோமா? தயவு செய்து என்னை கேட்கிற விசுவாசியே, நீ நம்புகிற, நீ விசுவசிக்கிற, நீ ஆராதிக்கிற தேவாதி தேவனே அந்த சத்தியத்தை விசுவசிக்காத வஞ்சகத்தின் ஆவியை அவர்களுக்குள் அனுப்புகிறார். இதை தயவு செய்து இந்த உபவாச ஜெபத்தில் வந்திருக்கிற சபை, நீங்கள் அதை கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் இந்த வார்த்தை தேவன் தருகிறார் தெரியுமா? எல்லாத்தையும் சாத்தான் பேர்ல சொல்லிட்டு ஓடுற கிறிஸ்தவனாய் நீ இருக்க கூடாது. உன் கர்த்தருடைய கடைசி கால திட்டம் என்ன என்பதை நீ அறிந்தவனாய் உன்னுடைய ஊழியத்தை செய்ய கடமை உள்ளவன். அருமையான தெய்வ ஜனமே, இன்றைக்கு இந்த உபவாச ஜெபத்தில் விசுவாசிகள் மாத்திரமல்ல, ஊழியக்காரர்கள் வந்திருக்கிறபடினால் நான் சொல்றேன், நான் செய்கிற சுவிசேஷம், நான் செய்கிற ஊழியத்தை ஏற்றுக்கொள்ளாத ஜனத்தின் மத்தியில் நின்று கொண்டு, ஏஆண்டவரே என் ஊழியம் இப்படின்னு கேட்ட நாட்கள் உண்டா? ஏஆண்டவரே என்னுடைய ஊழியத்தில் ரிசல்ட் காணும், ஏஆண்டவரை பிரசங்கம் பண்ணி அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை, ஏஆண்டவரை என்னை கண்டா வெறுப்பா திரும்பி போறாங்க, ஏஆண்டவரை நான் கூப்பிட்டா போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. என்னை கேட்கிற அருமையான தெய்வ ஜனமே, மிஷனரிய ஊழியக்கார சகோதரனை சகோதரி, அவர்களுக்குள் கர்த்தர் அனுப்பின கொடிய வஞ்சகத்தின் ஆவி இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிற நாட்களாக இருக்கிறபடியினால் நீ விழித்துக் கொண்டு ஜாக்கிரதை உள்ள ஊழியக்காரராக நிற்கும்படி என் தேவன் உனக்கு தருகிற தெளிவு. கரங்களை தட்டி கர்த்தருடைய பிரசன்னத்திற்கு நன்றி செலுத்திடலாமா? Glory to God. Hallelujah. அருமையான சகோதரனே சகோதரி, ஒரு கன்வென்ஷன் மீட்டிங் நடத்தின யாருமே தேவனை ஏற்றுக்கொள்கிற நாட்கள் அல்ல இது. ஒரு ஜெப கூட்டத்தில் வர்றது கூட உண்மையுள்ள மனசாட்சியோட வருகிற நாட்கள் அல்ல இது.
உங்க சபையில நீங்க ஒரு ஜெப கூட்டத்தை வச்சா கூட ஏதோ பாஸ்டர் கேட்பாங்களேங்கிறதுக்கு வர்ற கூட்டம் தான் பாதி கூட்டம். மனசாட்சிக்கு உண்மையான ஒரு ஜெபத்திற்கு போகணுமேன்னு சொல்லி வர ஒரு கூட்டத்தை இன்னைக்கு இங்க மாத்திரமல்ல, இந்தியாவுல மாத்திரமல்ல, உலகத்துல எங்கேயுமே இல்லைங்க. ஆனால் உண்மையாக தேவனால் அழைக்கப்பட்ட ஒரு கூட்டம் உண்டு. ஹல்லேலூயா, glory to God. அந்த கூட்டம் தான் இன்றைக்கு இங்க அமர்ந்திருக்கிற விசேஷித்த நீங்கள் அதை எதைத்து கண்டிருக்கிற நன்றி சொல்லலாமா? அவர் அழைப்பு இல்லாமல், அவர் விருப்பம் இல்லாமல் இன்றைக்கு இந்த ஜெபத்தில் நீங்களும் நானும் இருக்க வாய்ப்பே இல்லைங்க. சத்ருவானவன் நம்மை வழி திருப்பி போக வைக்கிற நாட்கள் இது. என் தேவன் அதை அனுமதிக்கிற நாட்களும் இது. இந்த மாலை வேளையில், இந்த காலை வேளையில நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய காரியம், கடைசி காலத்தை புரிந்தவனாக நான் இருக்கிறேனா? அதனால தான் மத்தேயு சுவிசேஷத்துல படிச்சீங்க, எல்லாரும் உங்களை வெறுப்பார்கள், அநேகர் உங்களுக்கு விரோதமாய் செயல்படுவார்கள், முடிந்தால் உங்களை சிறைச்சாலையில் அடைப்பார்கள், உங்களை கொலை செய்வார்கள். அதற்கு ரெடியாக நம்ம நிற்கிறோமா? திருப்பி மத்தேயு 24 10வது வசனம் கொஞ்சம் பார்க்கலாமா? மத்தேயு 24 அதனுடைய 10வது வசனம் கொஞ்சம் படிங்க. ஸ்தோத்திரம், ஆமென். அப்பொழுது அநேகர் இடரல் அடைந்து ஒருவரை ஒருவர் காட்டிக் கொடுத்து ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள். என்னை கேட்கிற அருமையான சகோதர சகோதரிமாரை, இன்றைக்கு இந்த சபைக்குள்ள அமர்ந்திருக்கிற உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், இன்னைக்கு பல வருஷங்களை விட இப்போ யார் மேலேயாவது எரிச்சல் கொஞ்சம் ஜாஸ்தி வருதுங்களா? கொஞ்ச நாளா அப்படி வரலன்னா உங்க வாழ்க்கையில ஏதோ தப்புன்னு அர்த்தம். ஒருத்தர் மேல ஒரு வெறுப்பு வருதுங்களா? அந்த ஊழியக்காரன் சரியில்லை, அந்த பாஸ்டர் சரியில்லை, இந்த பிரசங்கம் சரியில்லை, அவங்க சொல்லி கொடுக்கிற போதனை சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை, எனக்கு விரோதமா பேசிட்டாங்க, என்னை பத்தி சொல்லிட்டாங்க, இந்த கூட்டமே சரியில்லைன்னு சொல்லி பகைக்கிற ஒரு அனுபவம் நீங்கள் அறியாமல் வருகிறது என்றால், இன்றைக்கு இந்த தேவாலயத்தில் அமர்ந்திருக்கிற உங்களை பார்த்து ஆவியானவர் தருகிற தெளிவு, இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்க வேண்டும். ஆகையால் தான் அப்பொழுது அநேகர் இடரல் அடைந்து ஒருவரை ஒருவர் காட்டி கொடுத்து ஒருவரை ஒருவர் பகைப்பார்கள். மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இந்த கூட்டத்தில் நீ இருக்கக்கூடாது என்ற ஜாக்கிரதையோடு நீ நடந்து கொள் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். அருமையான தெய்வ ஜனமே, இன்றைக்கு காலையில் ஆவியானவர் சொல்லுகிறார், வெறுக்கிறதுக்கும் பகைக்கிறதுக்கும் இன்னைக்கு உலகத்துல நிறைய, நீ வெளியில ரோட்ல போன டிராபிக்ல கூட ஒருத்தனும் நம்மளை இன்னைக்கு மதிக்க மாட்டேன். தப்பாக ராங் சைட்ல வர்றவன் நம்மளை பார்த்து திட்டிட்டு போற காலம் இது இல்லைங்களா? எந்த தப்பு செய்யாம நீ சம்பாதிச்சு கஷ்டப்பட்டு வேர்வை போட்டு உழைத்த பேங்க் அக்கவுண்ட்ல இருந்து ஃப்ராட் பண்ணி சைபர் கிரைம்னு சொல்லி உன்னுடைய அக்கவுண்ட்ல இருந்து காசு அடிச்சுட்டு போற காலம் இது. நீ எங்க போனாலும் உன்னை ஏமாத்துக்கிற, நீ 2 கிலோ தக்காளி வாங்க போனா கூட அந்த இடத்துல உன்னை ஏமாத்துக்கிற காலம் இது. அருமையான தெய்வ ஜனமே, ஆன்லைன்ல ஏமாற்றுகள், பல விதமான காரியங்கள், ஜனங்களுடைய வாழ்க்கையில ஏமாற்றுகள். ஒரு ப்ராப்பர்ட்டி, ஒரு சொத்து ரெஜிஸ்டர் பண்ணோம்னா அதுல ஒரு ஏமாற்றம், குடும்பங்களுக்குள்ள ஏமாற்றம், சகோதர சகோதரிகளுக்குள்ள கேஸ், விசுவாசிகளுக்குள்ள வழக்கு, சண்டை, போலீஸ் ஸ்டேஷன் கேஸ் சொல்லி அதிகரித்து நடக்கிற இந்த காலம். ஏன் கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமை கூட இல்லையே? இன்னைக்கு நிறைய டைவர்ஸ் கேஸ் எல்லாம் பேசிக்கிறாங்க, பேசுறது இல்லைங்க. ஒருத்தர் அன்பாய் வாழ ஒரு கணவனுக்கு மனைவிக்குள்ள பகை வருகிற காலம். காரணம் என்ன தெரியுங்களா? இப்படிப்பட்ட காலம் நிறைவேறும் என்பது தேவன் திட்டமிட்ட காலம் இது. ஹல்லேலூயா. இதன் மத்தியில் ஊழியக்காரனே, இதன் மத்தியில் விசுவாசியே, இதன் மத்தியில் சகோதரனே சகோதரியே, நீ கர்த்தருக்கு உகந்தவனாய் நிற்க, உன்னுடைய வாழ்க்கை தனியாக நீ தேவ பிரசன்னத்தில் ஒரு அர்ப்பணிப்போடு நிற்க உன்னால் முடியுமா? இதைத்தான் இன்றைக்கு ஆவியானவர் கேட்கிற கேள்வி. காரணம் என்னன்னா, என் கையில பைபிள் இருக்குங்க, என் கையில வசனம் இருக்குங்க, நான் படிச்சிருக்கிறேங்க, நான் சபைக்கு போறேன்னு சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்லாத காலம் இது. உண்மையாக வசனத்தை அறிந்து வசனத்தின் பிரகாரம் வாழ தெரியவில்லை என்றால் நிச்சயமாக தெய்வ ராஜ்யத்தில் நமக்கு இடம் இருக்காது. அதான் அடுத்த வசனம் படிங்க பாஸ்டர், 11வது வசனம் படிங்களே. அநேக கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். இன்னைக்கு அதைத்தான் நம்ம எல்லா சோசியல் மீடியாலும் பார்த்து கொண்டிருப்போம். கள்ள தீர்க்கதரிசிகள், ஆண்டவருடைய வார்த்தையை உடைத்தறிகிறவர்கள். ஆமென். இன்னைக்கு பெங்களூர்ல ஒரு சபை வந்திருக்கு, தி ஃபர்கிவன் சர்ச். அந்த சபையினுடைய பேரு மன்னிக்கப்பட்ட சபை. அந்த பாஸ்டர் நான் ஒரு நாள் பார்த்தேன். அவர் என்ன சொன்னார்னா, ரோமர் 8:1 சொல்லி இருக்கு, கிறிஸ்துவுக்குள் இருக்கிற உங்களுக்கு இனிமேல் காண்டம்னேஷன். ரோமர் 8:1 தமிழ்ல படிங்க. ஆக்கினின் தீர்ப்பு இல்லை, அப்படித்தான் போட்டிருக்கா. அவர் என்ன தெளிவா பிரசங்கம் பண்றாரு, நமக்கு கவலையே இல்லைங்க, நீ கிறிஸ்தவனா, நீ கிறிஸ்துவ விசுவாசிக்கிற, எப்படி வேணா வாழ்ந்துக்கோ, உனக்கு நீ ஆக்கினி தீர்ப்பே இல்லை. சபைக்கு பேர் வச்சிருக்கிறார் தி ஃபர்கிவன் சர்ச். நீங்க போய் ஆன்லைன்ல பாத்தீங்கன்னா தெரியும், தி ஃபர்கிவன் சர்ச். அதாவது எங்க சபையில பாவம்ங்கிறதே இல்ல, கர்த்தர் எல்லாத்தையும் மன்னித்துட்டார். ரோமர் 8:1 பாருங்க, தெளிவா சொல்லியிருக்கிறார். நீங்க என்ன இந்த பாவம்னு பேசிட்டு நடக்கிறீங்க?
அருமையான தெய்வ ஜனமே, அதுதான் இந்த வசனத்தை அநேகர் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். தயவு செய்து தெய்வ ஜனமே, ஒரே விஷயம் நான் கேட்கிறேன், நம்மளை பார்த்து யாராவது இங்க வந்து இயேசு கிறிஸ்து என்ன அனுப்பினார், உங்க பாவத்தை எல்லாம் மன்னிச்சிட்டார், இனி உனக்கு கவலையே இல்லை, நீ நிச்சயமா பரலோகத்துக்கு போவேன்னு சொன்னா என் கூடவே நீங்க பெங்களூருக்கு வரைக்கும் வந்துருவீங்கன்னு எனக்கு தெரியும். என்ன நம்ம எல்லாம் எதிர்பார்க்கிறது அர்த்தம், எங்கேயாவது ஒரு சான்ஸ் கிடைக்குமா, ஒரு நல்ல செய்தி எங்கேயாவது. எல்லாரும் வந்து பாவம் அறிக்கை செய், பரிசுத்தமாய் வாழு, அது இதுன்னு சொல்லும்போது கஷ்டமா இருக்கு. ஆனா இன்னைக்கு இப்படிப்பட்ட கள்ள செய்திகள் கிடைத்தா எவ்வளவு இனிப்பா இருக்கும், எவ்வளவு அருமையா இருக்கும். நம்ம எல்லாம் அறிந்தோ அறியாமலோ நம்மளுடைய இருதயம் எதிர்பார்க்கிற செய்தி. இன்னைக்கு அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்புவார்கள். ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய ஊழியக்கார சகோதரனே சகோதரியே, இன்னைக்கு எவ்வளவு ஜாக்கிரதையோட தெய்வ பிரசன்னத்துல நிற்கிறோம். அதனால தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், இவைகள் எல்லாம் காணும் பொழுது நீ கலங்காதே, நீயோ ஜாக்கிரதை உள்ளவனாயிரு. ஹல்லேலூயா, glory to God. My dear brothers and sisters, பரிசுத்தத்தை குறித்த ஜாக்கிரதை, தெய்வ பயத்தை குறித்த ஜாக்கிரதை, என் கர்த்தர் பிரசன்னத்தில் எப்படி நான் நிற்க வேண்டும் என்பதை குறித்த ஜாக்கிரதை, என்னுடைய பயபக்தியை குறித்த ஜாக்கிரதை, தேவ பிரசன்னத்தில் நான் அவர் எதிர்பார்க்கிற விதத்தில் நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேனா என்று என்னையே சோதிக்கிற ஜாக்கிரதை. இதைத்தான் ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்லி தருகிறது. அடுத்த வசனம் படிக்கிறீங்களா? 12வது வசனம். அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும். அநேகருடைய அன்பு தணிந்து போகும். இது விளக்கவே தேவையில்லை. இன்னைக்கு அன்பே கிடையாதுன்னு நமக்கு தெரியும். பணம் கொடுத்தா தாங்க பையன் கூட அப்பா அம்மாவை மதிக்கிறான். ஒரு பணம் கொடுக்க முடியாத ஒரு ஏழை அப்பானா பையன் கூட இன்னைக்கு மதிக்கிறது இல்லைங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு பணத்தின் மேல தாங்க. ஒரு மனைவி கூட சம்பாதிக்க முடியாத ஒரு கணவனை மதிக்கிறது இல்லைங்க. இன்னைக்கு வெளிய உலகத்தை பற்றி பேசவே தேவையில்லை. உன் கையில பணம் இருக்கா உனக்கு மரியாதை இருக்கு, உன் கையில பணம் இல்லையா நீ யாருமே இல்லை. என்ன கேட்கிற தெய்வ ஜனமே, ஆனால் பணம் இல்லாத பஞ்சத்தின் காலம் வரும். ஊழியக்காரனே, உன் கையில் பணம் இல்லாத நாட்கள் வரும். விசுவாசியே, உண்மையாக கர்த்தரை பின்பற்றுகிறாயா, உனக்கு பஞ்சம் வரும் நிச்சயம். அப்படி உன் கையில் ஒரு பற்றாக்குறை வரும் பொழுது அந்த தேவனை நோக்கி பார்த்து நன்றி இயேசுவே என்று சொல்லக்கூடிய ஜாக்கிரதை எனக்குள் இருக்கிறதா? இதைத்தானே ஆண்டவருடைய வார்த்தை இன்றைக்கு காலையில நம்மோடு கூட இடைப்படும்படி கொண்டு வந்து. நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம் தெரியுமா? நிறைய ஆசீர்வாதம் வந்து, எனக்கு சொத்து சுகம் எல்லாம் வந்து, என் பையனும் பிள்ளையும் நல்ல வேலை வாங்கி பெரிய சம்பளம் வாங்கும் போது நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அல்லவே அல்லன்னு சொல்லத்தான் நான் இங்க வந்திருக்கிறேன். உன்னை கர்த்தர் வழி நடத்தி, உன்னுடைய வாழ்க்கையில் வேதனைகள் நிரம்பி இருந்தாலும், குறைவுகள் நிரம்பி இருந்தாலும், அவரை உண்மையாக பின்பற்ற கிருபை பெற்ற ஒரு வாழ்க்கை உனக்கு இருக்குன்னா நீ பெரிய ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஹல்லேலூயா, glory to God. ஆமென். உனக்குள் கர்த்தருடைய பிரசன்னத்துல வந்து நின்று, அப்பா நீங்கள் என்னுடைய தேவன், அப்பா உம்மை தொழுது கொள்கிறேன்னு சொல்லக்கூடிய ஒரு பாக்கியம் நீ பெற்றிருந்தால் உன்னை விட பாக்கியசாலி வேற யாரும் கிடையாது. இந்த உண்மையை தான் இந்த கடைசி காலத்தில் உணர்த்தாதபடி சத்ருவானவன் வலை வீசி கொண்டு நடக்கும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தையின் தெளிவுகளை ஏற்றுக்கொள்ளும்படி ஆவியானவர் உணர்த்துகிறார். கிடையாது. அடுத்த வசனம் பாருங்களேன், 13வது வசனம் தான் கொஞ்சம் பயங்கரமா. பரியந்தம் நிலைத்து நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ஆமென். அப்படி என்றால் முடிவு பரியந்தம் நிலை நிற்காதவனுக்கு ரட்சிப்பின் வாய்ப்பே கிடையாது. ஹல்லேலூயா. ரோமர் 8:1 வச்சுட்டு அதெல்லாம் ஏமாத்துறவங்களுக்கு எல்லாம் இது பெரிய பாடம். இந்த மத்தேயு 24:13வது வசனம், முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவன் மாத்திரமே ரட்சிக்கப்படுவான். என்னை கேட்கிற தெய்வ ஜனமே, இன்னைக்கு உங்களை பார்த்து நான் கேட்கிறேங்க, தேவ வார்த்தைக்கு எல்லாம் கீழ்ப்படிந்து நான் சரியா வாழ்ந்துட்டேன்னு சொல்றவங்க மாத்திரம் கையை தூக்குவீங்களா? கர்த்தர் சொன்ன பரிசுத்தத்தின் பிரகாரம், அவர் சொன்ன காரியங்களின் பிரகாரம் என் வாழ்க்கை அவ்வளோ கிளியரா இருக்கு பிரதர்னு நம்மளால ஒரு மனசாட்சி 4 பேர் பார்க்கும்போது நம்மளால சொல்ல முடியலையே. அப்படிப்பட்ட நிலைமையில தான் நம்ம வாழ்க்கை இன்னைக்கு தெய்வ பிரசன்னத்தில் இருக்குன்னா, இந்த வார்த்தைக்கு நம்ம வாழ்க்கைக்கும் என்ன சம்பந்தம் என்று ஆவியானவர் இந்த காலை வேளை கேட்கிறார் அல்லவா? முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். அப்படி என்றால் ரட்சிக்கப்படுகிற கூட்டத்தில் நான் இருப்பேனா என்று ஒரு விசை உங்களை பார்த்து நீங்களே கேட்பீங்களா? என் தேவனுடைய பரலோக ராஜ்யத்தை காண பாக்கியம் உள்ளவனாக நான் காணப்படுவேனா? இந்த காலை வேலை என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான தெய்வ ஜனமே, எனக்குள் கர்த்தர் எதிர்பார்க்கிற அந்த உண்மை எங்கே என்று ஆவியானவர் கேட்கிறார். வேதாகமத்தில் அருமையான ஒரு வசனம் உண்டு. தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். 1 தெசலோனியர் 4வது அதிகாரம் 7வது வசனம் படிக்க ப்ளீஸ். தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல, தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். ஆமென். இந்த வார்த்தையை பார்த்தோம்னா ஒவ்வொரு ஊழியக்கார சகோதர சகோதரிமாரே, இன்னைக்கு நீங்களும் நானும் ஏற்றெடுக்க வேண்டிய காரியம், கர்த்தர் உன்னை அழைத்தது அசுத்தத்திற்கு அல்ல.
நீ போலியான வாழ்க்கை வாழ வேண்டியவன் அல்ல. தேவன் உன்னை பரிசுத்தத்திற்கு அழைத்திருக்கிறார். இதற்கு அடுத்த வசனம் கொஞ்சம் பார்ப்பீங்களா? ஆகையால் அசட்டை பண்ணுகிறவன், இந்த வார்த்தையை அசட்டை பண்ணுகிறவன் மனுஷனை அல்ல தமது பரிசுத்த ஆவியை தந்தருளின தேவனையே அசட்டை பண்ணுகிறார். அருமையான தெய்வ ஜனமே, இப்படிப்பட்ட கடினமான வார்த்தை உங்க வேதாகமத்தில் இன்றைக்கு இருக்குன்னா, நீங்க கையில வச்சிருக்கிற பைபிள்ல 1 தெசலோனியர் 4:8 ஒரு வசனம் இருக்குன்னா, இன்னைக்கு இந்த தேவாலயத்தில் உங்களை கொண்டு வந்த கர்த்தர் உங்களிடம் கேட்கிற கேள்வி, நீ கர்த்தரை அசட்டை பண்ணுகிறவனா, நீ கர்த்தரை ஆராதிக்கிறவனா? உன் மனசாட்சி பதில் சொல்லட்டும் என்று ஆவியானவர் குறிப்பிடுகிறார். ஹல்லேலூயா. தேவன் என்னை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கு அழைத்திருக்கிறார். அப்படி என்றால் நான் பரிசுத்தத்தோடு வாழ்கிறேன் என் கையை உயர்த்தி தைரியமா சாட்சி சொல்ல முடியாத நான் என் கர்த்தரை நான் அசட்டை செய்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியானவரை தந்த தேவனை நான் அசட்டை செய்கிறேன். இதை நான் சொல்லவில்லை, உங்கள் வேதாகமம் 1 தெசலோனியர் 4:8 சொல்லுகிறது. அருமையான தெய்வ ஜனமே, கர்த்தர் உன்னிடம் எதிர்பார்க்கிற ஜாக்கிரதை, கர்த்தர் உன்னிடம் எதிர்பார்க்கிற பரிசுத்தத்தின் அளவு எவ்வளவுன்னு பார்த்தீங்களா? தயவு செய்து let us be careful about it brothers and sisters. இந்த காலத்தை ஓட்டி செல்ல வேண்டிய காலம் அல்ல. இது முழங்கால் படியிட்டு தேவ பாதத்தில் என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, உங்களுடைய கிருபை எனக்கு தாங்க ஆண்டவரே. glory to God. ஆமென். இந்த உலகத்தின் காரியங்களை கண்டு வீழ்ந்து விட அல்லப்பா, உம்முடைய கிருபையை பார்க்கக்கூடிய ஒரு கிருபை நாட்களை என்னுடைய வாழ்வில் தாங்க ஆண்டவரே. Hallelujah. My dear brothers and sisters, திருந்தி வாழ வேண்டிய நாட்கள் வந்தாச்சு. காரணம், சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளாத பொய்யின் வஞ்சகத்தின் ஆவியை கர்த்தர் இந்த உலகத்தின் மேல் அனுப்பியாச்சு. இது கடைசி காலம். ஆகையால் யுத்தத்தை பற்றி கேட்கிறீங்க, பூகம்பத்தை பற்றி பார்க்கிறீங்க, கொள்ளை நோய்கள் பஞ்சத்தை பற்றி கேள்விப்படுகிறீங்க, ஜனத்திற்கு விரோதமாய் ஜனம் எழுப்புவதை பார்க்கிறீங்க. அதன் நடுவில் ஊழியக்காரனே, சகோதரிய விசுவாசியே, நீ எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்ற எச்சரிப்பின் சத்தத்தை தான் ஆவியானவர் இந்த காலை வேளை தர விரும்புகிறார். Am I ready to receive my God? அவர் வரும்பொழுது அவரை நான் பார்ப்பேனா? Hallelujah, glory to God. மத்தேயு சுவிசேஷம் 5வது அதிகாரம் 8வது வசனம், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். Hallelujah, glory to God. My dear brothers and sisters, இந்த வசனம் எல்லாம் சண்டே ஸ்கூல்ல இருந்து நம்ம படிக்கிறோம். இருதயத்தில் சுத்தமுள்ளவன் மாத்திரம் தான் தேவனை தரிசிப்பான், வேற ஒருவரும் தரிசிக்க முடியாது. அப்படி இருக்கும் பொழுது என் இருதயத்தில் சுத்தம் உள்ளவனாய் நான் இருக்கிறேனா? என்னுடைய இருதயம் தேவன் எதிர்பார்க்கிற பரிசுத்தத்தின் அழைப்புக்கு ஒத்தபடி என்னுடைய வாழ்க்கை இருக்கிறதா? இல்லை தேவனை அலட்சியம் செய்கிறவனாக நான் காணப்படுகிறேனா? இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். இந்த காலையில நான் கேட்கிறேன், இந்த மத்தேயு 5:8 உங்க முன்னால நிறுத்திட்டு நான் கேட்கிறேன், எத்தனை பாக்கியவான்கள் இன்றைக்கு இந்த சபையில இருக்கிறீங்க? இந்த வசனத்தின் மறுபக்கமும் நீங்க படிக்கணும். இப்படியே படிச்சிடாதீங்க. இருதயத்தில் சுத்தம் இல்லாதவன் பாக்கியமற்றவன், அவன் தேவனை தரிசிக்க மாட்டான். தயவு செய்து அதை புரிஞ்சு கொள்ளணும். நம்ம இன்னைக்கு படிக்கிற வார்த்தையின் தெளிவு நம்ம வாழ்க்கைக்கு ஒத்ததா இருக்கிறதா? ஏதோ சும்மா பிரசங்கம் பண்ணிட்டு போறதுக்கு இந்த வார்த்தை கொடுக்கலைங்க. தயவு செய்து இன்னைக்கு நம்ம புரிஞ்சுக்கணும், ஆண்டவருடைய வேதாகமத்துல நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையோடு இணைந்து அவருக்கு காணிக்க அர்ப்பணிக்க முடியவில்லை என்றால் என்னுடைய பேர் என்ன தெரியுமா? கர்த்தரை தூஷிக்கிறவர், பரிசுத்தமாய் வாழ தெரியாதவர், பரிசுத்தாவியானவரை தந்தவரை தூஷிக்கிற கூட்டத்தில் என்னுடைய பேர் அவர் புஸ்தகத்தில் எழுதப்படும் என்பதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். சபையே, உங்களை பார்த்து ஆவியானவருடைய கிருபையில நான் சொல்றேன், தயவு செய்து தேவ பிரசன்னத்தில் உங்களை சற்று அர்ப்பணித்து, ஆண்டவரே, இப்படிப்பட்ட வாழ்க்கையில் இந்த ஒரு மாற்றப்பட்ட அனுபவத்தில் நிற்கக்கூடிய தயவை அடியனுடைய வாழ்க்கையில தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த உலகத்தின் வித்தியாசமான சிந்தைகள் அல்ல, நீர் எதிர்பார்க்கிற விதமாய் உமக்கு முன்பதாக நிற்கக்கூடிய தெளிவை என்னுடைய இருதயத்தில் நீங்க தருவீங்களா? என்னை கேட்கிற தெய்வ ஜனம், இதல்லவா தேவ ஆவியானவர் நம்மிடம் எதிர்பார்க்கிற பெரிய காரியம். காரணம் என்னன்னு நான் உங்களுக்கு வெளிப்படுத்தின விசேஷத்திலிருந்து தெளிவா ஒரு காரியத்தை காண்பிக்க போறேன். இந்த கடைசி காலத்துல தேவன் சொன்ன ஒரு காரியம் உண்டு. சத்ருவானவன், பிசாசானவன், சாத்தானானவன் தேவனுடைய மகிமையை போல காட்சி அளிக்கிற நாட்கள் இது. தயவு செய்து சபையை கண்டு, பெரிய ஸ்கிரீனை கண்டு, பெரிய கோயரை கண்டு, பெரிய பாட்டும் மியூசிக்கும் வர்ஷிப் டீமை பார்த்து இது அல்லவா தேவ பிரசனம் என்று மயங்கி விடாதீர்கள் தெய்வ ஜனமே. உண்மையான தேவ பிரசனத்தை பகுத்தறியத்தக்க கிருபை பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகமுடைய ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தருவார். glory to God. ஆமென். ஹல்லேலூயா. நீ ஆவியின் அபிஷேகத்தில் நடக்கிற ஒருவனாக இருந்தால் உன்னை ஏமாற்ற சாத்தானால் முடியாது. Oh yes, that is a very clear promise of God. என் கர்த்தருக்கு உண்மையாக நான் நிற்பேன் என்றால் என் இருதயத்தை காண்கிற தேவன் அவர் என்னோடு இடைப்படுவார், அவர் எனக்கு தேவையானதை அவர் செய்வார். வெளிப்படுத்தின விசேஷம்
17வது அதிகாரம் அதனுடைய முதல் சில வசனங்கள் கொஞ்சம் நம்ம பார்க்கலாம். கவனமா நீங்க படிக்கும்படி எல்லாரும் உங்க வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். வெளிப்படுத்தின 7 கலசங்களையும் அந்த 7 தூதரில் ஒருவன் வந்து என்னோடு பேசி, நீ வா, திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்து இருக்கிற மகா வேசியோடு பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்களே, அவர்களுடைய வேசித்தனமாகிய மதுவால் பூமியின் குடிகளும் வெறி கொண்டிருந்தார்களே. பாருங்கள், இந்த பூமி எல்லாமே அசுத்தத்திற்குள்ளும் வேசித்தனத்திற்குள்ளும் கர்த்தருக்கு விரோதமான காரியங்களையும் செய்து அதைத்தான் பெருசென்று சொல்லி இந்த பூமி சொல்லிக் கொள்ளும். உங்க பாண்டிச்சேரியிலேயே பாருங்களேன், எத்தனை ரெஸ்டோ பார், எத்தனை பாரு, எத்தனை குடிக்கிற பார்ட்டிஸ். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா இங்க வெளியூர்ல இருந்து வந்து குடிச்சிட்டு போதை மருந்து குடியும் இன்னைக்கு அவ்வளவு சாதாரணமாச்சு. நீங்க அதை பார்த்தா விலகி போக வேண்டிய நிலைமை. நீ எத்தனை வருஷம் பாண்டிச்சேரியில் இருந்தாலும் சரி, இன்னைக்கு வெளியில இருந்து வர்றவன் போடுற கூத்துக்கு நம்ம குனிஞ்சு போக வேண்டிய காலம் வந்தாச்சா இல்லையா? அருமையான தெய்வ ஜனமே, உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், நம்ம பாண்டிச்சேரி போன்ற பட்டணத்திலே, எங்களுடைய பெங்களூர் போன்ற பட்டணத்திலே இன்னைக்கு இதுதான் நிலைமைனா, தெளிவாக உலகத்தின் மனுஷர்கள் பாருங்க, அந்த மகா வேசியோட பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்களே, அவருடைய வேசித்தனமான மதுவில் பூமியின் குடிகளும் வெறி கொண்டு இருக்கிறார்களே. இன்னைக்கு இதைத்தானே நீங்களும் நானும் பார்த்து கொண்டு இருக்கிறோம் வெளியில. தயவு செய்து என்னை கேட்கிற தெய்வ ஜனமே, நம்ம எல்லாம் சபையை கூடும்போது நம்ம ஜெபிக்கிறோம், ஆண்டவரே அந்த வாலிபர்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம், கெட்டு போகிற சமுதாயத்துக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த இளைய சமுதாயம் இவ்வளவு தூரம் கெட்டு போகிறதே, இன்னைக்கு உலகத்துல நடக்கிற காரியங்கள் வெளிப்படுத்துற விசேஷம் எவ்வளவு தெளிவாக எடுத்து உரைக்கிறது. தயவு செய்து தெய்வ ஜனமே, இதன் மத்தியில் கர்த்தர் ஒரு ஊழியத்தை உனக்கு வைத்திருக்கிறார். Are you ready for that ministry? Hallelujah, glory to God. இது சாதாரண ஊழியம் அல்ல, இது சாதாரண ஊழியம் அல்ல. அடுத்த வசனம் படிக்கிறீங்களா பாஸ்டர்? அவளுக்கு வருகிற ஆக்கினையை உனக்கு காண்பிப்பேன் என்று சொல்லி. பாருங்களேன், இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிற இந்த ஜனங்களுக்கு வருகிற ஆக்கினையை உனக்கு நான் காண்பிப்பேன் என்று சொல்லி யோவானை அழைத்து கொண்டு தேவதூதன் ஒரு இடத்திற்கு உயரத்தில் கொண்டு போய் காண்பிக்கிற காட்சி மட்டும் பாருங்களேன். 3வது வசனம் பாஸ்டர். ஆவிக்குள் என்னை வனாந்தரத்திற்கு கொண்டு போனான். ஆவிக்குள் என்னை வனாந்தரத்துக்குள் கொண்டு போனான். அப்பொழுது 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் 10 கொம்புகளையும் உடையதுமான தூஷணமான நாமங்களால் நிறைந்ததுமான சிவப்பு நிறமுள்ள மிருகத்தின் மேல் ஒரு ஸ்திரீ ஏறி இருக்க கண்டேன். பாருங்களேன், ஒரு ஸ்திரீ வந்து ஒரு சிகப்பு கலர் மிருகத்தின் மேல் நிக்கிற படம் அவ்வளவுதான் வெளிப்படுத்தின விசேஷம் விளக்கும். ஆனா அந்த வசனத்தின் மேல் பாகம் கொஞ்சம் கவனிக்கிறீங்களா? பாருங்களேன், அப்பொழுது எத்தனை தலை? 7 தலையும் 10 கொம்புகளையும் உடையதும் தூஷணமான நாமங்களால் நிறைந்ததுமான சிவப்பு நிறமுள்ள மிருகத்தின் மேல். அப்படினால் அந்த மிருகத்துக்கு எத்தனை தலை? 7 தலை. இந்த 7 தலை என்னன்னு எப்பவாச்சும் நீங்க கவனிச்சிருக்கிறீங்களா? வேதாகமத்தை படிச்ச நம்ம இன்னைக்கு நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய ஐநா சபையினுடைய சங்கங்களில் இருந்து மீட்டிங்ல போய் நிறைய காரியங்களை ஊழியத்தில் இருந்து பெற்றுக்கொண்டு ஆண்டவருடைய வெளிப்படுத்தின விசேஷமும் இன்னைக்கு உலக நடப்பும் என்ன என்பதை புரிய வேதாகமத்தில் 7 தலைன்னு ஒரு வார்த்தை அங்க இருக்குன்னா அதற்கு ஒரே ஒரு விளக்கம் தான் இருக்குங்க. G7 சொல்லக்கூடிய நாடுகளுடைய அசோசியேஷன். தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. நீங்க நியூஸ்ல பார்த்திருப்பீங்க. G7 இப்பதான் ரீசெண்டா நடந்து முடிஞ்சது. நம்மளுடைய பிரதமர் கூட அதற்கு போயிருந்தார். இந்த G7 தேசங்களை பற்றி அங்க பேசப்படுகிறது. இன்னைக்கு இந்த G7 அசோசியேஷனை பற்றி செய்தித்தாள்ல நம்ம கேட்கிறோம். இது எத்தனாயிரம் வருஷங்களுக்கு முன்பதாக வேதாகமத்தில் வெளிப்படுத்தின விசேஷத்துல யோவானுக்கு தேவன் காண்பித்த தரிசனம். அது மாத்திரமல்ல, அது 7 தலை 7 ராஜ்யங்கள். ஆனால் கீழே பாருங்களேன், 10 கொம்புகளை உடையவர்கள். இதை குறித்த விளக்கம் நான் உங்களுக்கு இதே 17வது அதிகாரத்திலிருந்து நான் தரேன். இந்த 10 கொம்பு என்ன என்ற விளக்கத்திற்கு வருவீங்களா? உலகத்தில் இருக்கக்கூடிய 10 மதங்களின் தலைவர்கள், மதத்தின் மூத்த தலைவர்கள், இந்து மதம், கிறிஸ்தவ மதம், இஸ்லாம மதம், சீக்க மதம், ஜெயின மதம் சொல்ற மாதிரி 10 வகையான மதங்களின் தலைவர்கள் எழும்புவார்கள். அதை இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். மதத்தின் தீவிரவாதத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். எப்படி ஜனங்கள் மதத்தின் சார்பில் இன்னைக்கு ஒரு அரசாங்கங்களை உருவாக்குகிறார் என்பதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட காலகட்டத்தில் நீ உணர வேண்டிய காரியம் வெளிப்படுத்தின விசேஷம் 17 3வது வசனத்துல தெளிவாக தேவ தூதன் அந்த யோவானுக்கு காண்பித்த காட்சி இன்றைக்கு நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. 7 தலையும் நீங்கள் பார்க்க முடியும், 10 கொம்புகளையும் நீ பார்க்க முடியும். அப்படிப்பட்ட தூஷமான மிருகத்தின் மேல் அந்த ஸ்திரீ ஏறி இருக்க கண்டேன். ஆனால் நீங்க புரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு காரியம் உண்டு. அந்த ஸ்திரீ மிகவும் அழகானவள்.
அவளை பார்த்தால் யாருக்கும் விரும்பத்தக்க ரூபம் உடையவள். அதுதான் அடுத்த 4வது வசனம் படிக்கலாமா? அந்த ஸ்திரீ ரத்தாம்பரமும் சிவப்புமான ஆடையும் தரித்து பொன்னினாலும் ரத்தினங்களினாலும் முத்துக்களினாலும் சிங்கரிக்கப்பட்டு தன் வேசித்தனமாகிய அருவருப்புகளால் அசுத்தத்தாலும் நிறைந்த கலசத்தை கையில பிடித்திருந்தால். ஒரே நிமிஷம் அந்த ஸ்திரீயை மட்டும் கொஞ்சம் பாப்பீங்களா? அவன் நல்ல ட்ரெஸ் அணிந்திருக்கிற, சிகப்பும் ரக்தாம்பரமும் பொன்னினால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறாள், முத்துக்களால் அலங்கரிக்கப்பட்டு, அவள் சிங்கரிக்கப்பட்டு, அப்படி என்றால் திருமணத்திற்கு அலங்கரிக்கப்பட்ட ஒரு மணவாட்டியை போல அவள் அமர்ந்து கொண்டு இருக்கிறாள். அவளுடைய கையில இருக்கிற கலசம் கூட பொன்னினால் செய்யப்பட்ட கலசம். அதுக்கு உள்ளே இருக்கிற பொருள் தான் அசிங்கமே தவிர அவளை பார்ப்பதற்கு எந்த அசிங்கமும் கிடையாது. அவள் அழகானவள். இந்த பார்வையை வெளிப்படுத்தின விசேஷம் 17 பார்க்கிற உங்களை இங்கிருந்து அப்படியே நான் இன்னொரு அதிகாரத்துக்கு டைரக்டா கொண்டு போறேன். தயவு செய்து கொஞ்சம் வருவீங்களா? வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனம் படிப்போமா? ஹல்லேலூயா. வெளிப்பாடு 21:1-2 பாருங்க. யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தில் இருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர நான் கண்டேன். அது தன் புருஷனுக்காக, அது எப்படிங்க? தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. Thank you pastor. அருமையான தெய்வ ஜனமே, வெளிப்பாடு 21:2 வெளிப்பாடு 17:4 உனக்கு தருகிற காட்சி ஒரே காட்சி. தயவு செய்து இதில் ஏமாந்து விடாதீர்கள் என்பதற்காகத்தான் இன்றைக்கு தேவன் தம்முடைய வார்த்தை வெளிப்படுத்தின விசேஷத்தில் இவ்வளவு தெளிவோடு நமக்கு முன்பதாக வைக்கிறார். ஒன்று அலங்கரிக்கப்பட்ட வேசியான ஸ்திரீ, இன்னொரு ஒன்று அலங்கரிக்கப்பட்ட கர்த்தருடைய மணவாட்டி சபை. இது ரெண்டுமே உலக பார்வைக்கு ஒரு போல தெரியும் என்று அந்த ஏமாற்று வேலையில் நீ சிக்கிக் கொள்ளாமல் ஜாக்கிரதையாக இரு. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு நன்றி செலுத்திடலாமா? தயவு செய்து தெய்வ ஜனமே, இன்றைக்கு நீ பார்க்கிற அபிஷேகம் எல்லாம் அபிஷேகம் அல்ல. இன்றைக்கு நீ கேட்கிற ஆராதனை எல்லாம் ஆராதனை அல்ல. தயவு செய்து தெளிவுள்ளவர்களாய் தேவ பிரசன்னத்தில் இந்த வசனங்களை உணர்ந்தவர்களாய் நிற்க எச்சரிக்கையோடு இரு என்ற இயேசு கிறிஸ்துவின் சத்தம் இன்றைக்கு துணிக்கிறதன் காரணமே இதை புரிந்தவனாய் நீயும் நானும் வாழ. கர்த்தருக்கு என்று சொல்லி அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியின் சபையின் அங்கமாக நீயும் நானும் இருக்கிறோமா? இல்லை, சுவிசேஷத்தை தாங்கி கொண்டு இதன் பிரகாரம் நான் பெரிய ஆள் ஆகணும், எனக்கு நிறைய வியூ கிடைக்கணும், என் வீடியோ நிறைய பேர் பார்க்கணும், நான் பெரிய பாஸ்டர்னு சொல்லணும், அவர் தொட்டா சௌக்கியம் வரும், அவர் ஜெபித்தா அப்படி வரும் இப்படி வரும் சொல்லி ஒரு மனுஷனை பாராட்டுகிற ஊழியத்தை இன்னைக்கு கண்டுகொண்டு இருக்கிறோமா? அருமையான தெய்வ ஜனமே, இயேசுவின் நாமத்தை விட இன்னைக்கு பாஸ்டருடைய நாமம் உயர்கிறதை உலகத்துல பார்க்கிறீங்கன்னா ஜாக்கிரதையாக இருப்பாயா? Glory to God. Hallelujah. I tell you brothers and sisters, ஒரு மனுஷனுடைய நாமத்தை உயர்த்துகிற காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? மனுஷர்கள் தங்களை தாங்களே அப்போஸ்தலர்கள் என்று உயர்த்துகிற காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? தயவு செய்து இன்னைக்கு தேவனுக்கு போக வேண்டிய மகிமையை மனுஷன் எடுத்துக்கொண்டு இருக்கிறானா? இன்றைக்கு இந்த கேள்விகளுக்கெல்லாம் தெளிவுள்ளவர்களாக தேவ பிரசன்னத்தில் நிற்க நமக்கு கடமை உண்டு, உத்தரவாதம் உண்டு. Are you somebody true in the presence of God? Hallelujah. Are you somebody faithful to your God? உன் தேவனுக்கு முன்பதாக உன்னை தாழ்மையோடு நடந்து கொள்ளக்கூடிய உண்மை உன் இருதயத்தில் உண்டா தெய்வ ஜனமே? நான் ஜெபித்தா ஒருத்தருக்கு சௌக்கியம் வருது, நான் ஜெபித்தா ஒருத்தருக்கு விடுதல் வருது, நான் பெரிய ஆள் ஆயிட்டேன்னு எண்ணுகிற காலம் இது. என்னுடைய பைபிள் ஸ்டடிக்கு 100 பேர் வந்துட்டாங்கன்னு நான் பெரிய ஆள் ஆயிட்டேன்னு நினைக்கிற காலம் இது. அருமையான தெய்வ ஜனமே, இந்த போலியான அலங்காரத்தை கண்டு நம்ப சத்ருவானவன் அந்த வேசியை நம்ப உன்னை அவன் அனுப்புவான். அலங்கரிக்கப்பட்டவளாய் அவள் நிற்பார்கள். உலகத்தின் ஜாதிகள் எல்லாம் அவளுடைய வேசி தலத்தில் விழுந்து போவார்கள். அதுதான் மத்தேயு 24 படிச்சீங்க. கடைசி மட்டும் நிலை நிற்கிறவன் ரட்சிக்கப்படுவான். ஓ ஹல்லேலூயா, glory to God, glory to God. என்னை கேட்கிற தெய்வ ஜனமே, பணத்தின் ஆசை, பதவியின் ஆசை, பொருளின் ஆசை, ஸ்டேட்டஸ் காமிக்கிறதுக்கான விருப்பங்கள் இன்னைக்கு வெளி உலகம் பார்க்கும்போது 4 பேர் சொல்லணும் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், 4 பேர் சொல்லணும் இவர் கர்த்தரை பின்பற்றினார் ஆகையால் இவங்க ஆசீர்வாதம் பாருங்க. இதுதான் நம்ம உள்ள இருக்கிற விருப்பமே. மறைக்காமல் நான் சொல்றேன், நான் சபைக்கு போறேன், நான் ஊழியம் பண்றேன், கர்த்தர் எங்களை ஆசீர்வதிச்சுட்டாருன்னு 4 பேர் வெளியில பேசணும். அதை கேட்டு நான் சாட்சியா நான் சொல்லணும். அருமையான தெய்வ ஜனமே, சத்ருவானவன் இந்த சிந்தையை வைத்துக் கொண்டு நம்மையே ஏமாற்றிக் கொண்டு நடக்கிற இந்த காலகட்டத்தில் உன்னிடம் என்னிடம் கர்த்தர் வைத்திருக்கிற எதிர்பார்ப்புக்கு நீ உன்னை தாழ்த்த உன்னால் முடியுமா என்று ஆவியானவர் கேட்கிற நேரம் இது.
ஒரு சபை குறித்து, ஒரு தேவ ஆலயத்தை குறித்து, விசுவாசிகளை குறித்து தேவன் வைத்திருக்கிற எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா பாஸ்டர்? எபேசியர் 5:27 கொஞ்சம் படிக்கிறீங்க. ஒரு சபை எப்படி இருக்கணும்னு கர்த்தருடைய எதிர்பார்ப்பு. எபேசியர் 5வது அதிகாரம் 27வது வசனம் மிக முக்கியமான வசனம். அது கரை திரை முதலானவைகள், கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல், ஒன்றுமே இல்லாமல், பரிசுத்தமும் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக, மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்ளுவதற்கும், அதை தமக்கு முன்பு நிறுத்திக் கொள்கிறதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். எதற்கு தெரியுமா? இங்க இருக்கிற இந்த சபை மக்களாகிய நீங்களும் நானும், ஊழியக்காரராகிய நீங்களும் நானும் கரை திரை அற்றவர்களாக, you need to be spotless, you need to be blemishless, you need to be blameless, you need to be holy and acceptable in the presence of God. நீ பரிசுத்தமுள்ள மகிமையுள்ள சபையாக, பிழையற்ற சபையாக, அருமையான தெய்வ ஜனமே, இப்படிப்பட்ட சபையாக இன்னைக்கு நம்மளில் யார் இருக்கிறோம்? ஒரே ஒரு வார்த்தை, ஆண்டவருடைய வார்த்தையை வைத்து, கரை திரை முதலானவர்கள் ஒன்றும் இல்லாமல். இன்றைக்கு இங்க இருக்கிற விசுவாசியே நம்மளால சொல்ல முடியுமா? என் வாழ்க்கையில நான் எந்த கரை திரை குறை இல்லாதவனாக நான் நிற்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவருடைய பிரசன்னத்துல கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே என்னை இப்படி நிறுத்தினீங்களே, உமக்கு நன்றின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம இருக்கிறோமா? இல்லை என்ற வெளிப்படையான உண்மை நமக்கு முன்பதாக நிற்கும் பொழுது, அடுத்தது பாருங்க, பரிசுத்தமும் பிழையற்றதுமான, ஆண்டவரே நான் பரிசுத்தத்தோட வாழ்கிறேன், பிழையற்றவனாய் வாழ்கிறேன் என்று நம்மளால சொல்ல முடியுமா? சகோதரனே, சகோதரியே, இந்த கடைசி காலத்தில் இப்படி நிலை நிற்கிறவன் பாக்கியவான். பரிசுத்தத்தோடு பிழையற்றவனுமாய் வாழ்கிறவன் பாக்கியவான். மற்ற வாழ்க்கை வெளியில் இருக்கிறவன் வாழ்கிறாங்க அப்படின்னு அவனுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? ஒன்றுமே இல்லை. சர்ச்சுக்கு வர்றோம் போகிறோமே தவிர வாழ்க்கைக்கு எந்த வித்தியாசமும் நமக்குள் இல்லை. இன்றைக்கு காலையில் என்னை கேட்கிற அருமையான தெய்வ ஜனமே, கர்த்தருடைய பிரசன்னத்தில் அந்த உண்மையோடு நிற்கிற தெய்வ ஜனங்கள் எங்கே? அந்த காலத்துல பேதுரு அடி வாங்கினா, பவுல் அடி வாங்கினாங்க, தொடர்ந்து ஊழியத்தை செஞ்சாங்க, கர்த்தருடைய நாமத்திற்காக நிந்திக்கப்படுவதை சந்தோஷமாக எண்ணினார்கள். பாஸ்டர், அப்போஸ்தலர் 5வது அதிகாரத்தினுடைய 40-41 வசனம் ஒன்று படிக்கலாமா? அப்போஸ்தலர் 5வது அதிகாரம் அதனுடைய 40-41. அப்போஸ்தலனாகிய பேதுருவினுடைய வாழ்க்கையில் அப்பொழுது அவர்கள் அவருடைய யோசனைக்கு உடன்பட்டு அப்போஸ்தலர்களை வரவழைத்து அடித்து இயேசுவின் நாமத்தை குறித்து பேசக்கூடாதுன்னு கட்டளையிட்டு அவர்களை விடுதலையாக்கினார்கள். பாருங்களேன், ஒரு அப்போஸ்தலனை பிடிச்சு அடிச்சு நீ இயேசுவின் நாமத்துல பேசக்கூடாதுன்னு அடிச்சுட்டு அவனுக்கு கட்டளையிட்டாங்க. எந்த அப்போஸ்தலன் தெரியுங்களா? அப்போஸ்தலனாகிய பேதுரு யார் தெரியுங்களா? அவன் நடந்து போற வழி சைடுல வியாதியஸ்தர்களை கொண்டு படுக்க வைத்தார்கள். அவனுடைய நிழல் விழுந்தால் சௌக்கியம் வந்த அப்போஸ்தலன். அவ்வளவு பெரிய ஊழியம் செய்த அப்போஸ்தலனை பிடிச்சு அடிச்சுட்டு நீ இயேசுவின் நாமத்துல பிரசங்கம் பண்ண கூடாதுன்னு சொன்ன காலம் அது. இந்த காலத்துல அப்படி நடக்கும்னா நீ கர்த்தருக்காக நிக்க நீ ரெடியா? சகோதரனே, சகோதரியே, glory to God. இதுதான் ஆவியானவர் கேட்கிற கேள்வி. அதுக்கு அடுத்த வசனம் படிக்கிறீங்களா? 40. அவருடைய நாமத்திற்காக நாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியினால் சந்தோஷமாய் ஆமென் சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய். இன்னைக்கு காலையில நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேங்க. இந்த 41வது வசனம் என்னுடைய வாழ்க்கையில நடந்தா நானும் சந்தோஷமாய் ஹல்லேலூயா பாடி என் தேவனை துதிப்பேன்னு சொல்லக்கூடியவர்கள் எத்தனை பேர்? அவருடைய நாமத்திற்காக அவமானத்தை ஏற்றெடுக்க தயாரானவர்கள் யாராவது இந்த ரூம்ல இன்னைக்கு இருக்கிறோமா? நமக்கு எல்லாம் தேவை ஐஸ்வர்யம், ஆசீர்வாதம், பிளெஸிங், அபிஷேகம், நிறைவு, தீர்க்க தரிசன வரம், அந்த வரம், இந்த வரம், என் ஊழியத்தில் அப்படி இப்படி பெரிய காரியங்களை காண்பிக்கணுங்கிற விருப்பத்துல தான் நம்ம எல்லாருமே இன்னைக்கு உட்கார்ந்துட்டு இருக்கிறோம் என்கிறதுல சந்தேகமே இல்லை. அவர் நாமத்திற்காக அடி வாங்க ரெடியா? அவர் நாமத்தில் தூஷணங்களை சகிக்க ரெடியா? அப்படி நடக்கும்போது நன்றி இயேசுவே சொல்ல உங்களுடைய வாய் திறக்குமா? ஹல்லேலூயா, glory to God. இது பரிசுத்த ஆவியானவர் கேட்கிற கேள்வி. இதற்கு பதில் உண்டா உன் வாழ்க்கையில? நான் சொல்றேன் பிரதர் சிஸ்டர், சாதாரண பிரசங்கம் இங்க வராது. எனக்கு அதுக்கு நேரமும் கிடையாது, எனக்கு அதுக்கு டைமும் கிடையாது, எனக்கு அதுக்கு அந்த வேஸ்ட் பண்றதுக்கு நேரம் என் வாழ்க்கையில இல்ல. உண்மையாக கர்த்தருடைய பிரசன்னத்தில் நிற்கிற நீ, கர்த்தருடைய நாமத்தில் அடி வாங்க நீ ரெடியா? இந்த கேள்விதான் இன்னைக்கு நான் கேட்கிறேன். கர்த்தருடைய நாமத்தில் பாண்டிச்சேரி பட்டணத்துல உன்னை விரட்டி ஓட்டினாங்கன்னா நன்றி இயேசுவே நீ சொல்வியா? Glory to God. Hallelujah. இன்னைக்கு காலையில தெளிவா நான் சொல்றேங்க, எங்க வாழ்க்கையில் அதை வந்தால் ஏற்றெடுக்க தயாரானவர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தேவன் மேல் நீ வைத்திருந்த அன்பு எங்கே?
ஓ ஹalleluya, glory to God. சிலுவையில் அவர் தொங்கும் பொழுது உன்னை பற்றி தானே நினைத்தார். அவர் சிந்தின ஒவ்வொரு சொட்டு இரத்தமும் உனக்காக தானே. அவருடைய சரீரம் பிற்கப்பட்டது உனக்காக தானே. அவர் சுமந்த அந்த வேதனை உனக்காக தானே. அந்த வேதனையின் அந்த விலை கிரயத்தை உணர்கிற நீ, என் கர்த்தாவே உமக்காக வாழ நான் தயாரப்பா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நம்மை அர்ப்பணிக்க முடியுமா? கரங்களை தட்டி அந்த தேவனுக்கு ஒரு நன்றி செலுத்தலாமா? அந்த சிலுவையின் அனுபவத்திற்காக ஸ்தோத்திரம். ஹalleluya, glory to God. அந்த சிலுவையின் அனுபவத்தை மாத்திரம் நம்மளால கொஞ்சம் உணர முடிஞ்சா, அப்பா உமக்கு நன்றின்னு சொல்லாமல் என் கடனை தீர்க்க முடியாது. இந்த உலகம் தருகிற அவமானங்கள் எனக்கு எம்மாத்திரம் பரவாயில்ல ஆண்டவரே. கடைசி வரைக்கும் நிலை நிற்கிறவன் பாக்கியவான். ஆனா கடைசி வரைக்கும் நிலை நிற்கிறவன் அவமானங்களை தாங்க அவனுடைய வாழ்க்கையில் அநேக சந்தர்ப்பங்கள் நேரிடும் என்பதை மறந்து விடாதே. இந்த உபவாச ஜபத்துல வந்து அமர்ந்திருக்கிற தெய்வ ஜனமே, உபவாசம் என்றால் என்ன தெரியுமா? கர்த்தருக்கு என்று சொல்லி உன் சுயநலத்தை அல்ல, பிறனுடைய நலனுக்காய் வாழ வேண்டும் என்று சொல்லி தேவ ஆவியானவர் நம்மை குறித்து எதிர்பார்க்கிறது அல்லவா உபவாசம். ஏசாயாவின் புஸ்தகம் 58வது அதிகாரம் அதனுடைய 6-7 வசனங்களை பார்ப்பீர்கள். இது அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம் என்று கர்த்தர் சொல்லுகிற ஒரு அருமையான பகுதியை கொண்டு அல்லவா. ஏசாயா 58:6-7 படிங்க ப்ளீஸ். எஸ். அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும். பாருங்களேன் ஊழியக்கார சகோதரனே, நம்மளுடைய வேலை இதுங்க. அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும், நுகத்தடியின் பிணியல்களை நெகிழ்கிறதும், நுகத்தடியின் பிணியல்களை நெகிழ்கிறதும், நெருக்கப்பட்டு இருக்கிறவர்களை விடுதலை ஆக்குகிறதும், நெருக்கப்பட்டு இருக்கிறவர்களை விடுதலை ஆக்குகிறதும், சகல நுகத்தடிகளையும் சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிறதும், உடைத்து போடுகிறதும், பசி உள்ளவனுக்கு, ஆமென், பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும், உன்னுடைய ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும், துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்ளுகிறதும், துரத்துண்டு வீடு இல்லாமல் வெளியே துரத்தப்பட்டவனை உன்னுடைய வீட்டில் சேர்த்துக் கொள்கிறதும், வஸ்திரம் இல்லாதவனை கண்டால், வஸ்திரம் இல்லாதவனை நீ கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும், அவனுக்கு உன்னுடைய வஸ்திரத்தை கொடுக்கிறதும், உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும், ஆமென், உன் மாம்சமானவனுக்கு உன்னை நீ ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். எனக்கு உகந்த உபவாசம். கரங்களை உயர்த்தி ஒரு நன்றி சொல்லிடலாமா? அருமையான தெய்வ ஜனமே, இப்படிப்பட்ட வார்த்தை எல்லாம் என் பைபிள் இருக்குன்னு பூட்டி வச்சுட்டு வாழ நம்ம அழைக்கப்படவில்லை. தயவு செய்து இன்னைக்கு காலையில் ஆவியானவர் அதை உணர்த்துகிறார். வஸ்திரம் இல்லாதவனுக்கு உன் வஸ்திரத்தை கொடுப்பாயா? ஆகாரம் இல்லாதவனுக்கு உன் ஆகாரத்தை கொடுப்பாயா? நெருக்கத்தில் இருக்கிறவனுடைய நெருக்கத்தின் கட்டுகளை அவிழ்க்க நீ முயற்சி எடுப்பாயா? நீ பிறருடைய சார்பில் வாழ உன்னை நீ விட்டு கொடுப்பாயா? ஹalleluya, glory to God. இன்னைக்கு மத்தியான வேளையில கேட்டுக்கொண்டு இருக்கிற தெய்வ ஜனமே, மற்றவனுடைய வேதனையை ஏற்றெடுக்கிற அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் கர்த்தருக்கு என்று சொல்லி அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை உனக்கு உண்டா? என் வாழ்க்கையில் அவமானமானால் பரவாயில்ல ஆண்டவரே, என் வாழ்க்கையில் அடியானால் பரவாயில்ல ஆண்டவரே, பிறனுடைய நன்மைக்காக வாழ என்னை நான் விட்டு தருகிறேன். என்னுடைய மேன்மைக்கு அல்ல, என்னுடைய சுகத்துக்கு அல்ல, என்னுடைய சௌகரியத்துக்கு அல்லப்பா, நீங்க விரும்புகிறதை செய்ய அதை சமர்ப்பிக்கிறேன்னு சொல்லக்கூடிய உண்மையுள்ள ஊழியக்காரன் எங்கே என்று ஆவியானவர் இந்த வேலையை கேட்கிறார். My dear brothers and sisters, இப்படிப்பட்ட உண்மை நமக்குள் உண்டு என்றால் இந்த இந்திய தேசத்தை கர்த்தர் தொடுவதற்கு அதிக நாட்கள் எடுக்காது என்ற சத்தியத்தையும் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். My dear brothers and sisters, அந்த பரிசுத்த அலங்காரம் இல்லாமல் என்ன ஊழியத்தை நான் செய்ய முடியும்? சும்மா பைபிள் எடுத்துட்டு 4 வார்த்தை வச்சுட்டு கொஞ்சம் பாட்டு பாடி கை தட்டி ஒரு காணிக்கை போட்டு ஒரு பிரசங்கம் பண்ணி ஜெபித்து விட்ட ஆராதனை ஆயிராது. தயவு செய்து அதை புரிஞ்சுக்கொண்ட தெய்வ ஜனமே, glory to God, hallelujah. நீ முழங்கால் படியிட்டு நின்று கொண்டு தேவ பிரசன்னத்திலிருந்து பெற்றுக் கொள்ளாமல் நீ ஒரு ஆராதனை நடத்த முடியாது. glory to God, hallelujah. ஒரு புரோகிராம் நீ நடத்தலாமே தவிர ஒரு ஆராதனை நடத்த முடியவே முடியாது. அதுதான் இன்னைக்கு காலையில பெங்களூர்ல இருந்து கார்ல வரும்போது நாங்க பேசிட்டு வந்தோம். அப்போஸ்தலனாகிய பவுல் எல்லாம் செஞ்ச ஊழியம் எப்படி தெரியுங்களா? கொஞ்சம் பார்க்கலாமா? கொலோசியர் 4வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனம் கொஞ்சம் படிக்கிறீங்களா? கொலோசியர் 4வது அதிகாரம் அதனுடைய 3 இருக்கிறவர்களுக்குள் 3 இருந்து படிங்க பாஸ்டர். கொலோசியர் 3 கிறிஸ்துவின் ரகசியத்தை குறித்து, கிறிஸ்துவின் ரகசியத்தை நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற நான் அந்த ரகசியத்தை குறித்து பேச வேண்டிய பிரகாரமாய் பேசி அதை வெளிப்படுத்துவதற்கு திருவசனம் செல்லும்படியான வாசலை தேவன் திறந்தருளும்படி, வாசலை என் தேவன் எனக்காக திறந்தருளும்படி எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்க. எங்களுக்காக பாருங்களேன், பெரிய அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் சொல்லுகிறார், எனக்காக ஜெபிப்பீங்களா?
திருவசனத்தை சொல்ல வேண்டிய பிரகாரம் நான் சொல்ல, கர்த்தர் திறக்கிற வாசல்ல மாத்திரம் நின்று நான் பேசணும். தப்பான இடத்துல நான் நின்று ஊழியம் செஞ்சிடக்கூடாது. அதற்காக எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். அருமையான தெய்வ ஜனமே, அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய இடத்துல ஒரு நிமிஷம் உங்களை வச்சுட்டு உங்க வாழ்க்கையில இப்படி ஒரு ஜெபம் என்னைக்காவது நடந்திருக்கிறதா? திருவசனத்தை நான் சொல்ல வேண்டிய பிரகாரம் சொல்ல, ஏன் அறிவில் இருந்து பிரசங்கம் பண்ண அல்ல, பரிசுத்தாவியானவர் என்ன சொல்லுகிறாரோ அதை மாத்திரம் சொல்ல. அது மாத்திரமல்ல, திருவசனம் செல்லும்படியான வாசலை என் தேவன் எனக்கு திறந்து தர. அப்படி என்றால் இந்த கடைசி காலத்தில் நீ சொல்லுகிற திருவசனத்தை ஏற்றுக்கொள்ளாத சமுதாயத்தில் கர்த்தர் உனக்காக வாசலை திறப்பார். ஹல்லேலூயா, glory to God. ஏற்றெடுக்கிறவர்களுக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். My dear brothers and sisters, கர்த்தர் திறந்த வாசலை அவர் உனக்கு காண்பிப்பார். ஆனால் நீயோ உண்மையுள்ள ஊழியக்காரனாய் தேவ பிரசன்னத்துல நிற்க உன்னால் முடியுமா? ஆண்டவரே, நீங்க சொல்ற வாசலுக்கு நான் போறேன்ப்பா. அது எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும், அபமானமா இருந்தாலும், அடியா இருந்தாலும் நான் ஏற்றெடுத்துக்கிறேன்ப்பா. உங்களுடைய ஊழியமே எனக்கு மேன்மை, என்னுடைய அபமானம் அல்லப்பா, என்னுடைய பிரஸ்டீஜ் அல்லப்பா, என்னை பற்றி 4 பேர் பேசுறது அல்லப்பா. உங்களுடைய கிருபையில நிற்க எனக்கு தயவு தாங்க ஆண்டவரே. இன்றைக்கு மத்தியான வேலை என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தெய்வ ஜனமே, என்ன பற்றி அல்ல, என்னுடைய வாழ்க்கை அல்ல, என்னுடைய சுயநலம் அல்ல, என்னுடைய நல்ல பேர் அல்லன்னு சொல்லக்கூடிய யாராவது இன்னைக்கு இந்த ரூம்ல நம்ம இருக்கிறோமா? அப்படிப்பட்டவன் ஊழியக்காரன். இன்னைக்கு தெளிவாக தெய்வ பிரசன்னத்தில் நின்று சொல்ல, கர்த்தருக்காக அடிவாங்க, கர்த்தருக்காக அபமானப்பட நம்மளால முடியுமா? அருமையான தெய்வ ஜனமே, இன்னைக்கு காலையில ஆவியானவர் தெளிவாக கேட்கிற கேள்வி, இங்க உபவாச ஜெபத்திற்கு வந்திருக்கிற ஊழியக்காரரை, கடைசி காலத்தில் தெய்வீக நிறைவை நீ காண விரும்புகிறாயா? கடைசி காலத்தில் உன் கரத்தை கர்த்தர் பலப்படுத்துவதை காண விரும்புகிறாயா? அவருடைய அபிஷேகம் உன் மூலமாய் ஊற்றப்படுவதை காண விரும்புகிறாயா? கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு நன்றி செலுத்தலாமா? This is the anointing, this is the calling, and this is the grace. ஓ ஹல்லேலூயா. இதுதான் கடைசி காலத்தின் அழைப்பு தெய்வ ஜனமே. எனக்கு பணம் வரணும், நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும் இல்ல, ஆண்டவரே மற்றவர்கள் நல்லா இருக்கணும், என் வாழ்க்கை எப்படி போனாலும் பரவாயில்ல சொல்லக்கூடிய உண்மையான கிறிஸ்தவன் எங்கே என்று ஆவியானவர் கேட்கிற நாட்கள் இது. இன்னைக்கு நம்ம எல்லாம் சுயநலவாதிகளாய் நான் 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 என்னுடைய, என் குடும்பம், என்னுடைய வாழ்க்கை, என் குழந்தை, என் மனைவி, என் சொத்து, என் சௌகரியம், என் வண்டி, என் கார், இந்த வாழ்க்கை வாழாமல் ஆண்டவரே எனக்காக அல்லாப்பான்னு சொல்லக்கூடிய கிருபையில நிற்கக்கூடிய ஊழியக்காரன் எங்கே என்று ஆவியானவர் கேட்கிறார். தயவு செய்து தெய்வ ஜனமே, ரோமர் 14:7 பாஸ்டர், glory to God. ரோமர் 14வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனம் படிப்போமா? நம்மில் ஒருவனும் தனக்கென்று பிழைப்பது, நம்மில் ஒருவனும் தனக்கென்று பிழைக்கிறதும் இல்லை, இல்லை ஒருவனும் தனக்கென்று மரிக்கிறதும் இல்லை. அப்படின்னா எதுக்காக இந்த ஊழியத்தை செய்கிறீங்க சகோதர சகோதரிமாரே? நீங்க பிழைக்கிறதும் உங்களுக்கு இல்லை, நீங்க மரிக்கிறதும் உங்களுக்கு இல்லை. அப்படி ஒரு வசனத்தின் தெளிவு வேதாகம் இன்னைக்கு நமக்கு முன்பதாக வைக்கிறதுனா, இங்க கூடி இருக்கிற அத்தனை பேருக்கு நான் சொல்றேங்க, இன்னைக்கு நீ இந்த உபவாச ஜெபத்திற்கு வந்திருக்கிறது உனக்காக அல்ல. அதை ஏற்றெடுக்க நீங்க ரெடியா? You did not come here to get a blessing for yourself. நீ இங்க வந்திருக்கிறது நிமித்தம் வெளியில வராதவன் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் உன் மூலமாய். Glory to God. Hallelujah. மற்றவன் ஆசீர்வதிக்கப்பட நீ இங்க தேவ பிரசன்னத்துல காத்திருக்க நீ ரெடியா சகோதரனே? அடுத்த வசனம் 8வது வசனம் படிங்க பாஸ்டர். ஆமென். நாம் பிழைத்தாலும் கர்த்தருக்கென்று பிழைக்கிறோம், கர்த்தருக்கென்று நம்ம பிழைக்கிறோம். நாம் மரித்தாலும் கர்த்தருக்கென்று மரிக்கிறோம், கர்த்தருக்கென்று நம்ம மரிக்கிறோம். ஆகையால் பிழைத்தாலும் சரி, மரித்தாலும் சரி கர்த்தருடையவர்களாய் இருக்கிறோம். நம்ம கர்த்தருடையவர்கள் எத்தனை பேர் இன்னைக்கு உண்மையா மனசாட்சிக்கு சத்தியமா இந்த வார்த்தையை நம்மளால சொல்ல முடியும்? தயவு செய்து ஆவியானவருடைய கிருபையில தாழ்மையோடு நான் கேட்கிறேன், நான் பிழைத்தாலும் அது கர்த்தருக்காக. அப்படின்னா நான் இன்னைக்கு வாழ்றது எனக்காக அல்லன்னு நான் ஒத்துக்கிறேன்னு நம்மளால சொல்ல முடியுமா? தயவு செய்து தெய்வ ஜனமே, நான் மரித்தாலும் நான் எனக்காக அல்ல, நான் கர்த்தருக்காக மரிக்கிறேன்னு உண்மை மனசாட்சியை தொட்டு சொல்லக்கூடிய அந்த உண்மை ஊழியக்காரனாக நீங்க இருக்கிறீங்களா? நம்ம பிழைத்தாலும் நம்ம மரித்தாலும் நம்ம கர்த்தருடையவர்களாக இருக்கிறோம். அருமையான தெய்வ ஜனமே, இப்படிப்பட்ட ஒரு அருமையான வேதாகமத்தை தானே கர்த்தர் நம்ம கையில தந்து, இப்படிப்பட்ட அருமையாக கர்த்தருடைய ஊழியத்தை செய்த பவுலை போன்ற, பேதுருவை போன்றவர்களை நமக்கு எடுத்துக்காட்டாக தந்து, இன்றைக்கு இந்த சபையில வந்து அவர்களுடைய வார்த்தையை தியானிக்க தேவன் நமக்கு ஒரு பாக்கியத்தை தந்திருக்கிறார்னா, நாம் ஆராதிக்கிற தேவன் எவ்வளவு அன்புள்ளவராக இருந்தா இன்னைக்கு இந்த வசனத்தை நமக்கு தந்திருப்பார். ஹல்லேலூயா. அதை உண்மையா உணர்றவங்க கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவீங்களா? Glory to God. Glory to God. I tell you, என்னை கேட்கிற சகோதரி, என்னை கேட்கிற சகோதரனே, இன்னைக்கு திட்டமாக தேவன் உன்னை மற்ற சிலரை விட அதிகமாக நேசிக்கிறபடினாலே
இன்னைக்கு இந்த ஊழியத்துல நீங்க வந்திருக்கிறீங்க. Glory to God. Hallelujah. இங்க ஒரு மனுஷனை பார்க்க வரல, மனுஷனுடைய சத்தத்தை கேட்க வரல. Today the Holy Spirit is clearly speaking to you today. இன்னைக்கு தெளிவாக ஆவியானவர் பேசுகிற இடம் இது. இனி காலம் அதிகம் செல்லாது. இனி நம்மளுடைய வேஷத்தை எல்லாம் போட்டு வாழ்ந்தது போதும் என்று ஆவியானவர் தெளிவாக சொல்லுகிறார். நீ ஒரு உண்மையுள்ள தெய்வ குழந்தையாக கர்த்தருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒருவனாக நீ நிற்பாயா? அருமையான தெய்வ ஜனமே, பரலோகத்தில் செல்லுகிறவனுக்கு ஒரு அறிகுறி உண்டு. அது என்ன தெரியுமா? வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனம் கொஞ்சம் எடுக்கிறீங்களா? வெளிப்பாடு 19வது அதிகாரம் 8வது வசனம். பரலோகத்தில் செல்லுகிறவனுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரகாசமுமான சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி, மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அவள் என்றால் சபை. அந்த சபை மக்களுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. என கேட்கிற தெய்வ ஜனமே, இப்படி ஒரு வார்த்தை உங்க வேதாகமத்தில் வெளிப்படுத்தின விசேஷத்துல இருக்குன்னா நான் கேட்கிறேங்க, நீ பரிசுத்தத்தோட பரலோகத்திற்கு போகிற கூட்டத்துல நீ இருக்கணும்னு நீங்க எதிர்பார்க்கிறீங்கன்னா ஒரு மெல்லிய வஸ்திரத்தை அவர் தருவார். அது என்ன தெரியுமா? அது பரிசுத்தவான்களுடைய நீதியே. ஹல்லேலூயா. அப்படின்னா உன்னுடைய வாழ்க்கையில் பரிசுத்தம் இருக்கணும், உன்னுடைய வாழ்க்கையில நீதி இருக்கணும். இது ரெண்டும் இல்லாமல் நீ பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியவே முடியாது. இது ரொம்ப ரொம்ப கிளியர் ஆவியானவர் இன்றைக்கு வெளிப்படுத்துகிறார். அந்த வெண் வஸ்திரம் தரிக்கிற அளவுக்கு அந்த சபை, கொஞ்சம் முன்னால் எபேசியர் 5:27 படிச்சோமே, கரை திரை அற்ற சபையாக, மகிமையுள்ள சபையாக, கர்த்தருக்கு முன்பதாக பரிசுத்தமுள்ள சபையாக அந்த சபைக்கு கொடுக்கப்படுகிறது சுத்தமும் பிரகாசம் உள்ள மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி அவளுக்கு. இந்த அவள் என்ற வார்த்தை சபையை குறிக்கிறது, சபை உங்களை குறிக்கிறது. தயவு செய்து என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற தெய்வ ஜனமே, அந்த மெல்லிய வஸ்திரம் தரிக்கக்கூடிய தகுதியோடு தான் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? நான் பரிசுத்தத்தோட வாழ்கிறேன் ஆண்டவரே, நீதியோட வாழ்கிறேன், எனக்குள் அசுத்தமே இல்லப்பா, நீங்க தர்ற மெல்லிய வஸ்திரத்துக்கு ஏற்றபடி வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன்னு மனசாட்சியை தொட்டு நம்மளால் இன்றைக்கு சொல்ல முடியுமா தெய்வ ஜனமே? ஓ ஹல்லேலூயா, glory to God. தெளிவாக ஆவியானவர் இடைப்பட்டு கொண்டிருக்கிற நிமிஷங்கள் இது. ஹல்லேலூயா. ஆவியானவர் சொல்லுகிறார், மிகுந்த எச்சரிக்கையோடு அவர் பிரசன்னத்தில் அமர்ந்திருப்போமா? Brother, sister, please don't play with your Christian life. உன்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை வைத்து விளையாடாதே சகோதரனே, சகோதரியே. உனக்காக ரத்தம் சிந்தினவருடைய ரத்தத்தை வைத்து விளையாடாதே ஊழியக்காரனே. I'm telling you very clearly, I know these are strong words. எனக்கு தெரியும் இந்த வார்த்தை கடினமானது. ஆவியானவர் சொல்லுகிறார், சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. Oh, I don't know this day. பரிசுத்த ஆவியானவர் தெளிவா சொல்கிறார், நீ விளையாண்டதை நிறுத்துவியா? ஊழியத்தின் பேர்ல விளையாண்டதை நிறுத்துவியா? ஊழியத்தின் பேர்ல ஏமாத்துகிறதை நிறுத்துவியா? ஸ்தோத்திரம், ஆமென். இனி விளையாடக்கூடிய நாட்கள் அல்ல. கர்த்தர் தருகிற எச்சரிப்பும் அவருடைய கிருபையும் ஒன்றாக உனக்கு முன்பதாக வரும் பொழுது தயவு செய்து உன்னை மாற்றிக்கொள்ள நீ ஒப்பு கொடுப்பாயா? I don't know why the Holy Spirit is very very clear today. இங்க அமர்ந்திருக்கிற அநேகரோட ஆவியானவர் இன்றைக்கு இடைப்படுகிறார். You better change yourself in your life. உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை மாற்றிக்கொள்ள காலம் நிறைவேறியாச்சு. இனி நீ வாழ்க்கை இப்படி ஓட்டினால் ஐயோ கஷ்டம் என்று சொல்லி ஆவியானவர் சொல்லுகிறார். நித்திய நரகத்திற்கு நேராக காலை நீட்டிக் கொண்டு இருக்கிறாயா? ஊழியக்காரன் கிறிஸ்தவன் என்ற பெயர்ல சாக்கு போக்கை சொல்லிக் கொண்டு உன் நாட்களை ஓட்டிக் கொண்டு இருக்கிறாயா? My dear brother, sister, be careful என்று ஆவியானவர் சொல்லுகிறார். ஆவியானவரோடு விளையாட முடியாத தெய்வ ஜனமே, we better be careful in the presence of God. தெளிவாக தேவ ஆவியானவர் உணர்த்துகிறார், விளையாண்டது போதும், நிறுத்துங்கள் என்று ஆவியானவர் சொல்லுகிற எச்சரிக்கை இன்றைக்கு. Please receive it in the name of Jesus. என கேட்கிற தெய்வ ஜனமே, அந்த தாழ்மை இல்லாமல் தெய்வ பிரசன்னத்தில் நம்மளால நிற்க முடியாதுங்க. ஆண்டவரை எதிர்பார்க்க முடியாதுங்க. மத்தேயு சுவிசேஷம் 5வது அதிகாரம் 48வது வசனம் ப்ளீஸ். எஸ், glory to God. வேதாகமம் தருகிற தெளிவான ஒரு அழைப்பு. இயேசு கிறிஸ்துவின் வாயில் அவர் சொன்ன வார்த்தை. தயவு செய்து படிக்க பாஸ்டர். 48வது வசனம். ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறதை போல நீங்களும். இது இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைங்க. இதுக்கு எத்தனை மரியாதை நம்ம கொடுத்திருக்கிறோம் இன்னைக்கு நம்ம வாழ்க்கை சொல்லுங்க. உங்கள் பரலோகத்தில் இருக்கிற பிதா பூர்ண சர்க்குணராய் இருக்கிறதை போல நீங்களும் பூர்ண சர்க்குணராய் இருங்கள்னு இயேசு கிறிஸ்து சொல்லிட்டு போனார். நமக்கெல்லாம் சும்மா மத்தேயு 5:48 சண்டே ஸ்கூல் வசனம் தான், இல்லைன்னா பிரசங்கத்தின் வசனம் தான். நம்ம வாழ்க்கைக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை. என்ன கேட்கிற தெய்வ ஜனமே, நம்ம எல்லாம் கேட்கிற கேள்வி, நாங்கெல்லாம் பூர்ண சர்க்குணரா இருக்க முடியுமா? எப்படி பிரதர்? இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா be perfect as your heavenly father is perfect.
நம்மள பர்ஃபெக்டா இருக்க முடியுமா பிரதர்? அருமையான தெய்வ ஜனமே, நீ கர்த்தருடைய பிரசன்னத்தில் அர்ப்பணத்தோட வருவாய் என்றால் உன்னை பெர்ஃபெக்ட்டாக நடத்துகிறவர் அவர், நீ அல்ல. ஹalleluya, glory to God. பரிசுத்த ஆவி என்ற தேற்றரவாளனை உனக்கு தருவார். the helper called the Holy Spirit, பரிசுத்த ஆவி என்ற உதவியாளரை தருவார். அந்த உதவியாளர் உன்னை நடத்துவார். glory to God. receive it in the name of Jesus today. hallelujah, glory to God. அருமையான தெய்வ ஜனமே, நம்ம புரிஞ்சுக்கணுங்க, இயேசு கிறிஸ்து கூட தம்முடைய வாழ்க்கையில் பிதாவை பார்த்து பரிசுத்தத்திற்காக கெஞ்சினார். தெரியுங்களா? நம்ம யாரும் பைபிள் அதெல்லாம் படிக்கிறது இல்லையே. இன்னைக்கு ஆவியானவர் தெளிவாக உணர்த்த சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து பிதாவின் பிரசன்னத்தில் போய் முழங்கால் படிட்டு அழுதார், பிதாவே என்ன பரிசுத்தப்படுத்துங்க பிதாவே. படிக்கலாமா? யோவான் சுவிசேஷம் 18வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனம் படிக்க ப்ளீஸ். யோவான் 17:19, 17வது அதிகாரம் 19வது வசனம். அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்படும்படிக்கு அவர்களுக்காக நான் என்னைத்தானே பரிசுத்தமாக்கி கொள்கிறேன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து பிதாவினிடம் போய் ஜெபிக்கிறார். நீங்களே சொல்லுங்களேன், இயேசு கிறிஸ்து கூட்ட பரிசுத்தமாக்கப்படும்படி என்ன பாவம் இருந்ததாக உங்களுக்கு தெரியும்? கிறிஸ்து இயேசுவினிடம் பாவம் இருந்ததாக நமக்கு யாருக்கும் தெரியாது. அவர் சிலுவையில் சிந்தினது மாசற்ற ரத்தம், பாவமற்ற ரத்தம் என்று நமக்கு நல்லா தெரியும். அவர் வாழ்ந்த வாழ்க்கையில் அவர் பிதாவினுடைய பிரசன்னத்தில் பயபக்தியோடு வாழ்ந்தார், நமக்கு நல்லா தெரியும். அதே இயேசு பிதாவின் பிரசன்னத்தில் போய், ஆண்டவரே இந்த சீஷர்கள் 12 சீஷர்களை தந்தீரே, அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் ஆகும்படிக்கு இந்த சீஷர்கள் 12 பேரும் பரிசுத்தராக வாழணும் ஆண்டவரே, அதற்காக பிதாவை என்னை நான் பரிசுத்தமாக்கி கொள்கிறேன் சொல்லி இயேசு பிதாவினிடத்தில் போய் பரிசுத்தத்திற்காக கெஞ்சுகிற ஒரு காட்சி பார்த்தீங்களா தெய்வ ஜனமே? உங்க பைபிள்ல இப்ப இப்படி யோவான் 17:19 ஒரு வார்த்தை இருக்குன்னா, தயவு செய்து அந்த இயேசுவை கொஞ்சம் காப்பி அடிக்க முயற்சிப்பீங்களா? பிளீஸ் இமிட்டேட் ஜீசஸ் ப்ளீஸ். பவுல் சொல்லுகிறதை போல இயேசுவை போல மாறுங்களேன். இனிமேல் வாழ்வது நான் அல்ல, என்னில் கிறிஸ்து வாழ்கிறார்னு சொல்வோமா? இயேசுவே என்னை சுத்திகரிங்கப்பா. இயேசு கிறிஸ்துவே பிதாவுக்கு முன்னால போய் நின்று பரிசுத்தத்திற்காக ஜெபிச்சார்னா, நீங்களும் நானும் எம்மாத்திரங்க நம்ம எவ்வளவு ஜெபித்தா அந்த பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள முடியும்? தயவு செய்து இன்னைக்கு மத்தியான வேளையில இந்த ஆராதனையில் அமர்ந்திருக்கிற உங்களை ஒவ்வொருத்தரையும் பார்த்து ஆவியானவர் தருகிற தெளிவு, தயவு செய்து இதை ஏற்றெடுப்பீங்களா? இப்படிப்பட்ட வார்த்தைகள் யாரும் பிரசங்கம் பண்ணி நீங்க கேட்க முடியாது. காரணம் என்னன்னா, இது பரிசுத்த ஆவியானவர் சொல்லாமல் உன் கண்களுக்கு இந்த வசனம் தெரியாது. I'm telling you very clearly today, இயேசு கிறிஸ்து பிதாவை பார்த்து என்னை பரிசுத்தப்படுத்துங்கள்னு சொன்னது ஏன் இன்னைக்கு அந்த பிரசங்கங்கள் ஏன் எங்க யூடியூப்ல காணுங்களே? ஒரு ஆள் கூட பேசினது இன்னைக்கு வரைக்கும் பார்க்கலையே. தயவு செய்து தெய்வ ஜனமே, இன்னைக்கு நீங்க புரிஞ்சுக்கணும், ஆவியானவர் தெளிவுகளை தராமல் சில வசனங்கள் நம்ம இருதயத்திற்கும் கண்களுக்கும் புரியாது. இன்னைக்கு புரிய வைக்கிற கிருபை இந்த சபையின் மக்களுக்கு தேவன் தந்திருக்கிறார். இங்க வந்திருக்கிற ஊழியக்காரருக்கு தந்திருக்கிறார். நீ பாக்கியவான், நீ பாக்கியவதி. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லிடலாமா? For the grace and for the mercy. Hallelujah. This is grace. இது கிருபையின் நாள். இது அருமையான ஊழியக்காரனை உன்னை பலப்படுத்துகிற நாள். இது ஊழியக்கார சகோதரியை உன்னை உருவாக்குகிற நாள். இது கர்த்தருக்கென்று நிற்கிற ஊழியக்காரன், ஊழியக்காரி, அவன் வித்தியாசமானவன், வித்தியாசமானவள். இந்த உலகத்தின் ஐஸ்வர்யங்களோடு சேர்ந்தவன் அல்ல அவனுடைய வாழ்க்கையே. அந்த வேர்திரிக்கப்பட்ட, அழைத்து வேர்திரிக்கப்பட்ட வித்தியாசம் உள்ளவனாய் வாழ கர்த்தர் உன்னிடம் எதிர்பார்க்கிறார் என்ற உண்மையை நீ அறிந்து நீ வாழ்வாயா? ஹல்லேலூயா. பாஸ்டர் மீண்டும் வெளிப்பாடு 19 அதனுடைய 8வது வசனத்தை படிச்சிட்டோம். மெல்லிய வஸ்திரம் அவளுக்கு அளிக்கப்பட்டது. இப்போ 9வது வசனம் படிக்கிறீங்களா? 19:9 வெளிப்பாடு. அவன் என்னை நோக்கி, இன்னும் அவன் என்னை நோக்கி, ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு, ஓ என்ன அருமை, ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது, அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது என்றான். மேலும் இவைகள் தேவனுடைய சத்தியமான வசனங்கள் என்று என்னுடனே சொன்னான். இவைகள் தேவனுடைய சத்தியமான வசனங்கள். நம்ம எல்லாம் இங்க இருக்கிறவங்க அநேகர் ஊழியக்காரர் தானே. ஒரு பைபிள்ல போயிட்டு இது சத்தியமான வசனம்னு எழுதினா தான் நம்ம நம்புவோமுங்களா? வேதாகமத்தில் ஒரு வார்த்தை இருந்தால் அது சத்தியம் இல்லைன்னு சொல்ற ஊழியக்காரர் யாராச்சும் இங்க இருக்கிறீங்களா? பின்ன ஏன் அப்படி எழுதியிருக்கு? என்னைக்காச்சும் நமக்கு அது தோணி இருக்கா? ஆட்டுக்குட்டியானவருடைய திருமணத்திற்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு எழுது யோவானே. மேலும் நீ எழுது, இது தேவனுடைய சத்தியமான வார்த்தை. அப்படின்னா என்னை கேட்கிற அருமையான சகோதர சகோதரிமாரே, நீ ஆட்டுக்குட்டியானவருடைய திருமணத்திற்கு நீ அழைக்கப்பட்டவளாய் நீ இருந்தாய் என்றால் நீ பாக்கியவதி, நீ பாக்கியவான்.
இது தேவனுடைய சத்தியமுள்ள வார்த்தை. இன்னைக்கு காலையில மத்தியான வேலையில உங்களை பார்த்து நான் சொல்றேன், நான் ஆட்டுக்குட்டியானவருடைய திருமணத்துக்கு அழைக்கப்பட்டவன் என்ற உறுதி உன்னுடைய பரிசுத்தமும் உன்னுடைய நீதியும் உன் வாழ்க்கையில் காண்பிக்குமே. அசுத்தத்தின் பாவ கரையோடு நிற்கிற ஒருவன் ஆட்டுக்குட்டியானவருடைய திருமணத்துக்கு அழைக்கப்பட மாட்டார். நீ பேசுகிற ஒரு பொய் உன்னை பரலோக ராஜ்யத்திற்கு பிரவேசிக்க அனுமதிக்காது. நீ காண்பிக்கிற ஒரு கோபம், நீ காண்பிக்கிற ஒரு எரிச்சல் உன்னை பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க அனுமதிக்காது. அது இல்லாத சுத்தம் உள்ள மனசாட்சி உள்ளவனாக நீ இருக்கிறாயா? கலாத்தியர் 5வது அதிகாரம் பாஸ்டர் கடந்த டைம் இங்க வரும்பொழுது ஆவியானவர் இதே வசனத்தை தந்தது இப்ப நினைப்பூட்டுகிறார். கலாத்தியர் 5வது அதிகாரம் அதனுடைய 19, 20, 21 அப்படியே கண்டினியூவா படிக்கிறோம். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. ஃபுல்லா படிச்சிருங்க. அவை யாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க வேதங்கள், பொறாமைகள், கொலைவெறி, கொலைகள், வெறிகள், களியாட்டங்கள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். பெரிய ஒரு லிஸ்ட்டை பார்த்துட்டீங்க இல்லையா? இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. அதற்கு அர்த்தம் என்ன தெரியுமா? இந்த சுபாவம் இருக்கிறவன் ஆட்டுக்குட்டியானவருடைய திருமணத்திற்கு அழைக்கப்படுகிற பாக்கியவான் அல்ல. அப்படின்னா அந்த 20வது வசனம் ஒன்று போடுறீங்களா ஸ்கிரீன்ல? 20 மட்டும் போடுங்க பிரதர். அங்க பாருங்களேன், பகைகள், விரோதங்கள், வைராகியங்கள், கோபங்கள், இந்த 4 மட்டும் நீங்க எடுத்தா போதும். இன்னைக்கு இந்த சபையில யார் மேலேயாச்சும் உனக்கு பகை இருக்குன்னா, யாராவது பிடிக்காத ஒரு விரோதமான ஒருத்தர் உங்க வாழ்க்கையில் இருக்காங்கன்னா, யார் மேலேயாவது ஒரு சின்ன வைராகியம், இருதயத்தில் ஒரு கசப்பு இருக்குன்னா, யார் மேலேயாவது ஒரு கோபமோ ஒரு சண்டையோ உனக்கு இருக்குன்னா, நீ பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டாய்ன்னு தெளிவாக கலாத்தியர் 5, 19, 20 சொல்லியாச்சு. அருமையான ஊழியக்காரனே, நீ ஊழியம் செய்துட்டும் இன்னும் யார் மேலேயாவது பகை வைத்து கொண்டு ஊழியம் என்ற பெயர்ல செஞ்சு கொண்டு இருக்கிறாயா? அநேகர் மேல் கோபத்தையும் எரிச்சலையும் வைத்து இன்னைக்கும் ஊழியம் என்ற பெயர்ல நடந்து கொண்டு இருக்கிறாயா? விரோதத்தை வைத்து கொண்டு நடந்து கொண்டு இருக்கிறாயா? எப்படி அந்த மெல்லிய வஸ்திரம் உங்கள் மேல் காணப்படும் என்று நீங்க எதிர்பார்க்கிறீங்க? ஆண்டவருடைய வார்த்தையின் தெளிவு பார்த்தீங்களா? அப்படிப்பட்டவர்கள் யாரும் பிரதர் 21 போடுங்க, கீழே 21 பாருங்களா. அந்த 21 கடைசி பாருங்க. ஐ மீன் இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை என்று சொல்லுகிறேன். அப்படி என்றால் என்னை கேட்கிற தெய்வ ஜனமே, பரிசுத்தம் இல்லாமல் வாழ்கிற நான் மனுஷனை அல்ல, பரிசுத்த ஆவியானவரை தந்த தேவனையே தூஷிக்கிறேன். தயவு செய்து அதை புரிஞ்சுக்கணும். நம்ம இன்னைக்கு தேவனை தூஷிச்சுட்டு ஒரு கையில அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் ஸ்தோத்திரம், இன்னொரு பக்கத்துல அசுத்த வாழ்க்கை வாழ்ந்து எந்த தேவனுக்கு அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் சொன்னேனோ அவரே தூஷிக்கிற வாழ்க்கை. இது என்ன வாழ்க்கை? இது எனக்குள் இல்லாத பரிசுத்தத்தை வைத்து தேவனுக்கு நன்றி. ஒரு கீபோர்டு இருந்தா, ஒரு ட்ரம்ஸ் இருந்தா, பாட 2 பேர் இருந்தா எனக்கு ஆராதனை வந்துடும். அதுக்கு பேர் ஆராதனை கிடையாது. பவுலும் சீலாவும் அடி வாங்கி நடு ராவில ரத்தம் கொட்டும் பொழுது சிறைச்சாலைக்குள்ள உட்கார்ந்து ஆராதிச்சாங்களே, அது ஆராதனை. ஹல்லேலூயா, glory to God. கரங்களை தட்டி நன்றி சொல்வோமா? glory to God. என்னை கேட்கிற தெய்வ ஜனமே, பேதுரு அடி வாங்கும் போது உமக்காக தூஷிக்கப்பட சந்தோஷமா இருக்கிறேன்னு சொன்னாரு, அது ஆராதனை. glory to God. hallelujah. ஏசி போட்டு ஏதோ பெரிய கீபோர்டு உட்கார்ந்து ஸ்கிரீன்ல பெரிய வார்த்தை வந்து அப்படியே ஸ்டைலா கை தட்டி பாடுறதுக்கு பேர் ஆராதனை கிடையாதுங்க. I am sorry, God is detesting that worship. அது தேவனுக்கு அபமானமான ஆராதனை. Please don't become a part of that. அதுல ஒரு பங்கு நமக்கு இருக்க கூடாது தெய்வ ஜனமே. புரோகிராம் எழுதி வச்சு ஜெப கூட்டம் நடத்துற பழக்கம் நமக்கு இருக்க கூடாது தெய்வ ஜனமே. பரிசுத்த ஆவியானவருக்கு விட்டு கொடுப்போமா? glory to God. hallelujah. ஆண்டவரே, ஜெபத்தை நீங்க நடத்துங்கப்பா. ஆண்டவரே, பிரசங்கத்தை நீங்க பண்ணுங்கப்பா. அதனாலதான் உங்க முன்னால என் கையில ஒண்ணு இல்லைங்க, ஒரு ரெஃபரன்ஸ் கூட இல்லைங்க. எனக்கு இருக்கிற புக்கும் பேக் எல்லாம் இங்க இருக்குங்க, என் கையில இல்ல. நான் நிக்கிறது பரிசுத்த ஆவியானவருடைய கிருபையில. receive that in the name of Jesus today. glory to God. hallelujah. இதுதான் கடைசி காலத்தில் தெய்வீக அபிஷேகத்தின் நிறைவு. And I'm telling you brothers and sisters, இந்த சத்தியம் நமக்குள்ள இல்லை என்றால் பரலோக ராஜ்யத்தை காண மாட்டோம். நான் பெரிய ஊழியக்காரன் என்று சொல்லி பிரயோஜனமே இல்லை. ஊழியக்காரனே, நீ பரலோகத்தில் பிரவேசிப்பது அதிக கடினம். I'm telling very very openly. இன்னைக்கு ஊழியக்காரன் நிறைய பேர் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுதான் நான் பேசுறேன். ஊழியக்காரன் என்னை போல பிரசங்கிக்கிறவர்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரசங்கிப்பது பெரிய பாடு, அங்க பிரவேசிப்பது பெரிய பெரிய பாடு. நீங்க நினைக்கலாம், என்னடா இப்படி பேசுறான்னு. யாக்கோபின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 1 வசனம் கொஞ்சம் படிச்சு பாக்குறீங்களா?
யாக்கோபின் புத்தகம் 3வது அதிகாரம் அதனுடைய முதல் வசனம், உங்களில் என் சகோதரரே அதிக ஆக்கினை அடைவோம் என்று அறிந்து, அதிக ஆக்கினையை அடைவோம் என்று அறிந்து உங்களில் அநேகர் போதகர்களாகாதிருப்பீர்களாக. அப்படின்னா பிரசங்கம் பண்றதுக்கு வராதேன்னு தெளிவா சொல்லுது. என்ன பார்த்து என்ன சொல்லுது தெரியுமா? நீ பிரசங்கம் பண்றதுக்கு முதல்ல நீ சரியா வாழ. உன்னால வாழ முடியலன்னா பிரசங்கம் பண்ணாத. My dear brothers and sisters, I'm telling you, இன்றைக்கு இந்த வார்த்தையோட உங்க முன்னால நிக்கிறதுக்கு முன்னால நேற்று இரவுல முழங்கால் படியிட்டு நின்று கொண்டு, ஆண்டவரே என்னை சுத்திகரியும், நீர் தந்த இந்த வார்த்தை பேச எனக்கு தகுதி இல்லை அப்பா. I tell you, my dear brothers and sisters, அவருடைய பிரசன்னத்தில் நின்று இப்படி ஒரு வசனத்தை பிரசங்கம் பண்ணணும், அதுக்கு தகுதி நமக்கு தேவை. ஆகையால் தான் பவுலும் பேதுரு எல்லாம் பிரசங்கம் பண்ணும்போது சொல்லுவாங்க, தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். எங்க சார்பில் வேண்டிக் கொள்ள முடியாது. இன்னைக்கு நானும் அதே வேலை தான் செய்யறேன். தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை நான் வேண்டிக் கொள்கிறேன். பாஸ்டர், ரோமர் 12:2 அங்க இருக்கு, தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். அந்த வசனம் கொஞ்சம் படிப்போமா? இந்த பிரபஞ்சத்திற்கொத்த வேஷம் அறியாமல் தேவனுடைய இருக்க சகோதரரே, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். ஏன் பாஸ்டர் அங்க நான் உங்களை வேண்டிக் கொள்கிறேன்னு ஏன் பவுல் எழுதல? இங்கதான் ஆவியானவர் சொல்லி தருகிறத நம்ம புரிஞ்சுக்கணும். உங்கள் சரீரங்களை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று பவுலாகிய நான் உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன் அவர் சொல்லலைங்க. அவரால் அது சொல்ல முடியாதுங்க. அவர் சொல்லுகிறார், தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு நான் வேண்டிக் கொள்கிறேன். காரணம் என்ன தெரியுமா? பவுலாகிய நானே தேவனுடைய இரக்கத்தை பெற்று தாங்க நான் உங்க முன்னால நிக்கிறேன். அதை சொல்றதுக்கு எனக்கு தகுதி இல்லைங்க. அப்படி சொல்லணும்னா தேவனுடைய இரக்கங்களினால் மாத்திரம் தாங்க நான் உங்களுக்கு சொல்ல முடியும். அதே நிலைமையில தாங்க இன்னைக்கு உங்க முன்னால நான் நிக்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், தயவு செய்து பரிசுத்தத்தை பற்றி பேசும் பொழுது தெய்வ ஜனமே சஜீவராமை பார்க்காதீர்கள், தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை நான் வேண்டிக் கொள்கிறேன். Receive it in the name of Jesus today. Hallelujah. This is grace and this is privilege for a child of God. இது கர்த்தர் தருகிற பாக்கியம். அது ஜீவ புஸ்தகத்தில் பெயர் உள்ளவனாய் நீ இருப்பாயா? அது மாத்திரமல்ல, ஆட்டுக்குட்டியுடைய திருமணத்துக்கு அழைக்கப்பட்ட பாக்கியவானாய் நீ இருப்பாயா? இது சத்தியமுள்ள வசனம் என்று எழுதுவானே. இது சாதாரண வசனம் அல்ல, இது விளையாட்டு பொருள் அல்ல. Oh, hallelujah, glory to God. இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. இப்படி ஆராதிச்சீங்கன்னா மாத்திரம் தாங்க புத்தி உள்ள ஆராதனை. உன் சரீரம் ஜீவ பலி. அப்படின்னு ஆண்டவரே, இந்த சாப்பாட்டுக்காக நான் வாழல, இந்த ட்ரெஸ்ஸுக்காக வாழல, இந்த தங்கத்துக்காக, இந்த வீட்டுக்காக, இந்த காருக்காக, இந்த ஏசிக்காக நான் வாழல. என் சரீரம் ஜீவ பலி. ஆடினா ஆடி, நிந்தன நிந்த ரெடி ஆண்டவரே. நான் எனக்காக வாழல, என் நன்மைக்காக வாழல ஆண்டவரே. இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. அருமையான தெய்வ ஜனம், இன்றைக்கு கர்த்தருக்கு புத்தியுள்ள ஆராதனை கொடுக்க நீங்களும் நானும் இருக்கிறோமா? அருமையான தெய்வ ஜனமே, அவருடைய சிங்காசனத்தை சுகந்த தூபத்தால் நிரப்பக்கூடிய ஜெப வாழ்க்கை நமக்கு உண்டா? இதெல்லாம் ஆவியானவர் நம்மிடம் எதிர்பார்க்கிற காரியம். அருமையான தெய்வ ஜனமே, என்ன தெரியுங்களா? நான் தெளிவா ஒரு காரியத்தை ஆவியானவரிடம் ஜெப வேளையில பெற்றுக்கொண்டதை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். கொஞ்சம் கடினமான காரியம். தயவு செய்து ஆவியானவர் சொல்வதனால் நான் சொல்றேன். தேவ பிரசன்னத்துல போய் நின்று ஒரு மோசே நின்றதை போல நிற்க முடியவில்லை என்றால் உன் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் இல்லை என்பதன் தெளிவு. அதை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். யாத்திராகமம் எக்ஸடஸ் 32:32 கொஞ்சம் படிக்கிறீங்களா? எக்ஸடஸ் 32:32. யாத்திராகமம் 32வது அதிகாரம் 32வது வசனம். ஆகிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருளுவீரானால் மன்னித்தருளும், இல்லை என்றால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என் பெயரை கிறுக்கி போடும் என்றான். என்ன தைரியம் இருந்தா மோசே அப்படி போய் ஜெபிச்சிருப்பான். இன்னைக்கு மத்தியானம் நான் கேட்கிறேங்க, நம்ம நிறைய ஊழியக்காரர் இருக்கிறோம், எத்தனை பேர் இந்த ஜெபத்தை செய்ய இன்னைக்கு ரெடி? ஆண்டவரே, என் பேரை ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடுங்கன்னு தைரியமுள்ள ஒரு ஊழியக்காரன் பாண்டிச்சேரியில இருக்கிறோமா? மத்தியானம் நான் கேட்கிறேங்க, இந்த தைரியம் இருந்தா உன் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் உண்டு என்பது அர்த்தம். காரணம், கர்த்தர் ஒரு உண்மையுள்ளவனுடைய பெயரை அவர் அழிக்க மாட்டார். ஜீவ புஸ்தகத்திலிருந்து உண்மையுள்ளவனுடைய பெயரை கர்த்தர் அழிக்க மாட்டார். அவர் பொய் உரைக்கிற தேவன் அல்ல. அவரிடம் கலங்கமும் இல்லை, அநீதியும் கிடையாது. அவர் பொய் செய்ய முடியாது. என்னுடைய பெயரை என் கர்த்தர் அழிக்க மாட்டார்னு தெரிஞ்ச மோசே தான் தேவ பிரசன்னத்துல போய் தைரியமா இப்படி பேச முடியும். தேவரீர், நீர் அவர்களை மன்னிப்பீர், ஆனால் மன்னித்தரலும். நீங்க மன்னிக்கலன்னா என் பேரை எடுத்து போட்டுருங்க. அப்படின்னா எனக்காக நீங்க மற்றவங்களை நீங்க மன்னிக்கணும் ஆண்டவரே.
தயவு செய்து ஊழியக்கார சகோதர சகோதரியே, நான் பரிசுத்தவான் என்று காண்பிக்க அல்ல, மற்றவருடைய குறைகளை மன்னிக்க என்னுடைய பரிசுத்தத்தை நீங்க பயன்படுத்துங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, glory to God. நான் பரிசுத்தமாய் வாழ்வது கூட பிறனுடைய நன்மைக்காக. ஆகையால் ரோமர் 14:7, நான் வாழ்வது எனக்கல்ல, நான் மரிப்பதும் எனக்கல்ல, நான் வாழ்ந்தால் அது கிறிஸ்துவுக்காக, நான் மரித்தாலும் கிறிஸ்துவுக்காக. கரங்களை தட்டி கர்த்தருக்கு இந்த வாழ்க்கைக்கு நன்றி சொல்லிக்கலாமா? Let the name of the Lord be exalted and glorified. Hallelujah, praise the Lord. My dear brothers and sisters, இதுதான் தெய்வீக அழைப்பு. இன்னைக்கு மத்தியானம், இந்த சனிக்கிழமை மத்தியான வேளையில தேவ பிரசன்னத்தில் அமர்ந்திருக்கிற நம்மளில் எத்தனை பேர் ஆட்டுக்குட்டி ஆடு திருமணத்தின் விருந்தில் நம்ம இருப்போம் என்ற ஒரு கேள்வி இன்னைக்கு ஆவியானவர் உங்கள் முன்பதாக வைக்க சொல்கிறார். இருப்பீர்களா? நிச்சயமாக பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பீர்களா? இந்த ஒரு காரியத்தை தெளிவாக தேவாவியானவர் உணர்த்துகிறார். பாஸ்டர் வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம். இன்னைக்கும் வர்ற வழியில் இந்த வசனத்தை தியானிச்சுட்டு தான் வந்தோம். 21 அதனுடைய 25, 26 கொஞ்சம் படிக்கிறீங்களா பாஸ்டர்? 25, 26. அங்கே ராக்காலம் இல்லாதபடியினால் அதன் வாசல்கள் பகலில் அடைக்கப்படுவதே இல்லை. அதாவது பரலோகத்தில் அங்க இருட்டு கிடையாதுங்க, அங்க வாசல்கள் அடைக்கப்படுகிற நிலைமே இல்லைங்க. எப்ப வேணாலும் யார் வரலாம் போலாம். ஆனா அதுக்குள்ள இருக்கிறவனுடைய விசேஷம் தான் அடுத்த வசனம். படிங்க பாஸ்டர். உலகத்தாருடைய மகிமையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள். அப்படின்னா உலகத்துல ஊழியம் செய்கிற தெய்வ ஜனமே, மகனே மகளே, உன்னுடைய கனத்தையும் மகிமையும் நீ பரம எருசலேமுக்குள் நீ கொண்டு வருவாய். அதற்காகத்தான் நீ ஆட்டுக்குட்டியானவருடைய திருமணத்திற்கு நீ அழைக்கப்படுகிறாய். திருமணத்துக்கு வருகிறவன் கையை வீசிட்டு வரமாட்டான், ஒரு கிஃப்ட் எடுத்துட்டு தான் வருவான். உலகத்தாராகிய ஊழியக்காரனே, நீ ஆட்டுக்குட்டியானவருடைய திருமணத்திற்கு நீ வரும் பொழுது நீ அவருக்கான கனத்தையும் மகிமையும் எடுத்துக்கொண்டு வரும்படி உன்னை உருவாக்கத்தான் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு கனம் கொண்டு வரத்தான் இந்த வாழ்க்கையின் ஆயுசு நாட்கள் உனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. உன் பெயர் உண்டு என்ற நிச்சயம் உனக்கு உண்டா தெய்வ ஜனமே? ஆட்டுக்குட்டியானவருடைய திருமணத்தில் இருக்கும்படியான வாழ்க்கை, தகுதியான நீதியும் பரிசுத்தமும் உள்ள வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறாயா ஊழியக்கார சகோதரனே, சகோதரியே? இந்த கேள்விக்கெல்லாம் இல்லை என்ற பதிலை வைத்துக் கொண்டு எத்தனை நாட்கள் வாழ்க்கையை ஓட்ட போறோம் இப்படின்னு சொல்லி, கடைசி நேரம் ஒன்று வரும், நியாய தீர்ப்பு நாள் என்று ஒன்று வரும். அவர் முன்னிலையில் என்ன பதில் சொல்ல போகிறார்? ஆண்டவரே, உம்மை ஆராதித்தேன், உம்மை தொழுதேன், உமக்காக ஊழியம் செய்த. அவர் சொல்வார், நீ யாருனே எனக்கு தெரியாது, அப்பால போ என்றுவார். My dear brothers and sisters, please, உங்க நாமத்தில் பிசாசுகளை துரத்தணும், உங்க நாமத்தில் அதிசயங்களை செய்தோம். அவர் சொல்லுவார், நீ யாருனே எனக்கு தெரியாதுப்பா. தயவு செய்து தெய்வ ஜனமே, இன்னைக்கு நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அந்த கூட்டத்துல தான் நம்ம இருக்கிறோம் என்கிறத தயவு செய்து மனப்பூர்வமாய் ஒத்துக்கொள்வது நம்மளுடைய தாழ்மை. தெய்வ பிரசன்னத்தில் அதை செய்வது நல்லது. இன்னைக்கு ஓப்பனா நான் பேசுறேன். கிருபை பெற்றவங்களாங்க நிக்கிறீங்களா? அப்படியே பரலோகத்திற்கு போயிருவீங்க. அதை நடக்கும், இது நடக்கும், இந்த வேஷம் எல்லாம் விட்டுட்டு ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தில் பரிசுத்த குறைவோடு கூட, அசுத்தத்தோடு கூட, ஆண்டவரே வார்த்தையில் கூட சரியில்லாதவனாய், எல்லா காரியங்களிலும் குறை உள்ளவனாய் நான் இருக்கிறேன். ஆண்டவரே, ஆண்டவரே, ஜீவ புஸ்தகத்தில் பெயர் இருக்கும்படியான பொய்யும் அசுத்தமும் உள்ளவர்கள் அதில் பிரவேசிக்க மாட்டார்கள், தீங்கை பிரவர்த்திக்கிறவர்கள் அதில் பிரவேசிக்க மாட்டார்கள். எனக்குள்ள பொய் இருக்கு ஆண்டவரே, என்ன மன்னிங்கப்பா. எனக்குள் பொறாமை இருக்கு, மன்னிங்க ஆண்டவரே. கோபம் இருக்கு, மன்னிங்கப்பா. பகை இருக்கு, என்னை மன்னிங்கப்பா. இன்னைக்கு மத்தியான வேளையில அருமையான தெய்வ ஜனமே, கர்த்தரை பார்த்து மனப்பூர்வம் மனசாட்சியின் உண்மையோடு கூட என்ன மன்னிங்கப்பான்னு சொல்ல ரெடியா இருக்கிறவங்க கொஞ்சம் கரங்களை உயர்த்தி, வேற யாரையும் பார்க்க வேண்டாம். முதலாவது நான் என் கரங்களை உயர்த்த நான் ரெடி. ஆண்டவரே, மன்னிங்கப்பா. அப்பா, இந்த கிருபையினால் எங்களை சுத்திகரிங்கப்பா. நாங்கள் அறிந்தும் அறியாமலும் செய்து போன குறைகளை தயவு செய்து ஒரு செய்ய திருத்தத்தால் கழுவுங்க ஆண்டவரே. அந்த அன்புக்காய் நன்றி, அந்த கிருபைக்காக நன்றி அப்பா. உங்களுடைய பிரசன்னத்தில் எங்களை படைக்கிறோம், தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. Thank you for your favor, Holy Spirit. We give you glory, Master. உம்முடைய கரங்களை அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. தெய்வ ஜனமே, அந்த அர்ப்பணிப்பை கர்த்தர் ஏற்றுக்கொள்கிறார். இன்றைக்கு அந்த உணர்வு இருக்கு இல்லைங்களா? அது பரிசுத்த ஆவியானவர் மாத்திரம் தாங்க நமக்குள்ள அதை தர முடியும். ஒரு மனுஷன் கொண்டு வந்து தர முடியாது. ஆண்டவரே, நான் ஒன்னும் இல்லப்பான்னு சொல்ல முடியணுங்க நம்மளால. I am nothing, Lord. I am nothing in your presence, oh Father God. வேதாகமத்தில் படிக்கிறோம், அவர் தம்மை தாமே வெறுமையாக்கினார். இன்றைக்கு மத்தியான வேளையில ஊழியக்கார சகோதர சகோதரி மாதிரி நம்மை நாமே தெய்வ பிரசன்னத்துல கொஞ்சம் வெறுமையாக்குவோமா? ஜீவ புஸ்தகத்தில் பெயர் இருக்கான்னு எனக்கு நம்பிக்கை இல்லப்பா.
ட்ரை பண்றப்பான்னு சொல்லிட்டு உட்கார நம்மை அவர் அழைக்கவில்லை. உறுதியோடு நிற்க தேவன் உங்களையும் என்னையும் அழைத்து இருக்கிறார். ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்தில் பெயர் இல்லாதவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்றால் உனக்குள் அந்த பெயர் இருக்க வேண்டிய பரிசுத்தம் உண்டா? உனக்கு அந்த பெயர் இருக்க வேண்டிய நீதி உன்னுடைய வாழ்க்கையில் உண்டா? நீ உன் பரம பிதாவை போல பூர்ண சர்க்குணராய் நீ வாழ்ந்து கொண்டு இருக்கிறாயா? இருதயத்தில் சுத்தமுள்ளவனாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாயா? தேவனை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கு என்று அழைத்திருக்கிறார் என்ற அந்த அழைப்புக்கு உண்மையுள்ளவனாய் நீ வாழ்ந்து கொண்டு இருக்கிறாயா? உன்னுடைய வார்த்தையிலும் கிரியையிலும் நீ செய்கிறதெல்லாம் தேவ மகிமைக்கு செய்து கொண்டு நீ இருக்கிறாயா? அருமையான தெய்வ ஜனமே, இன்றைக்கு மத்தியான வேளையில் ஆவியானவர் கேட்கிறார், அந்த பரிசுத்தத்தின் உடமையாக உன்னுடைய வாழ்க்கை காணப்படுகிறதா? Oh hallelujah, glory to God. My dear brothers and sisters, கொலோசியர் 3:23 படிக்கிறீங்களா பாஸ்டர்? ஆவியானவர் அந்த வசனத்தை தருகிறார். கொலோசியர், தயவு செய்து ஊழியக்கார சகோதரர்களே, இது உங்களுக்கான வார்த்தை. எனக்கு தெரியல, ஆவியானவர் இதை தெளிவாக சொல்லும்படி சொல்கிறார். கொலோசியர் 3:23. எஸ் பாஸ்டர். நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சேவிக்கிறதினாலே, ஊழியக்காரரே, நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சேவிக்கிறவர்களாக இருக்கிறபடினாலே சுதந்திரமாகிய பலனை, சுதந்திரமாகிய நித்திய ஜீவனின் பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து, கர்த்தராலே பெற போகிறீர்கள் என்பதை நீங்க அறிஞ்சிருக்கிறீங்கன்னா இல்லைன்னா அறிந்து எதை செய்தாலும் நீங்க அதையெல்லாம் மனுஷருக்கென்று செய்யாமல், எதை செய்தாலும் பிரதர் அடுத்த வசனம் போடுங்க ப்ளீஸ். எதை செய்தாலும் அதை மனுஷருக்கென்று செய்யாமல், மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள். அந்த வசனத்தின் தெளிவு பார்த்தீங்களா? கர்த்தருக்கென்று செய்யுங்கள்னு போடலைங்க, கர்த்தருக்கென்று எப்படி போட்டிருக்க? மனப்பூர்வம். அங்கதாங்க அந்த வித்தியாசமே சிஸ்டர். கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்க. அப்படின்னா நீ பரிசுத்தமாய் வாழ்றியா? மனப்பூர்வமாய் அந்த பரிசுத்தத்தை பின்பற்றுவியா? அதுதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், நீ கலங்காதபடி ஜாக்கிரதையாய் நீ இரு. ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டிய காரியம் மனப்பூர்வமாய் கர்த்தருக்கென்று செய்யணும்னா என்னுடைய இருதயத்தில் வேற எண்ணமே இருக்கக்கூடாதுங்க. இன்னைக்கு மத்தியான வேளையில தெளிவாக தேவ ஆவியானவர் உணர்த்துகிற காரியம், அருமையான சகோதரி சகோதரியே, நீ மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று செய்வாயா? இதை அலட்சியம் செய்கிறவன் மனுஷனை அல்ல, பரிசுத்த ஆவியானவரை தந்த தேவனை அலட்சியம் செய்கிறாய். ஆகையால் நீ செய்கிற ஒவ்வொன்றும் மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று செய்வாயா? உன்னுடைய ஜெபத்தை யாரையோ காண்பிக்கிறதுக்கு ஜெபிக்காத, யாரையோ காண்பிக்கிறதுக்கு பாடாத, யாருக்காகவோ பைபிளை படிக்காத, யாருக்காகவோ பிரசங்கம் பண்ணாத, கேட்கிறவங்க 4 பேர் கை தட்டணுங்கிறதுக்காக பிரசங்கமே பண்ணாதீங்க. உங்களில் அநேகர் ஊழியக்காரர் ஆகாது இருப்பீர்களாக. My dear brothers and sisters, ஊழியக்காரனா நிற்கிறியா? உண்மையாக கர்த்தருடைய ஊழியத்தை எடுத்து செய்ய ரெடியா? அது ஏதோ சாப்பாடு போடுறதுக்கான வழி அல்ல. அந்த சாப்பாட்டை அவர் போடுவாரு. நீ செய்யறதை மனப்பூர்வமாய் கர்த்தருக்கென்ற அந்த ஊழியத்தை செய்வாயா? Hallelujah, glory to God. என கேட்கிற தெய்வ ஜனமே, இந்த உண்மையுள்ள ஊழியக்காரனை எழுப்ப கர்த்தர் தருகிற கடைசி காலத்தின் அழைப்புது. Are we ready to take that ministry and that call of God and to tell Master, here am I available in your hands to be used the way that you would be pleased to. ஆண்டவரே, நீர் எதிர்பார்க்கிற விதமாய் உம் சித்த பிரகாரம் என்னை பயன்படுத்துங்கப்பா. அதற்கு அடியேன் ரெடி ஆண்டவரே. ஹல்லேலூயா. அபமானமா நான் ரெடி ஆண்டவரே, அடியா நான் ரெடி ஆண்டவரே, நிந்தையா நான் ரெடி ஆண்டவரே, ஆசீர்வாதமா அதுக்கும் நான் ரெடி ஆண்டவரே. ஹல்லேலூயா, glory to God. My dear brothers and sisters, இந்த மத்தியான வேளையில அந்த தேவ பிரசன்னத்துல வந்து நின்று கொண்டு ஒரு விசை சொல்லுவோமா? ஆண்டவரே, என்னை உகந்த பாத்திரமா என்னை உருவாக்குவீங்களா ஆண்டவரே? இத்தனை நாள் ஊழியம் செய்தது உண்மைதானப்பா, ஆனால் என்னுடைய ஊழியத்துக்குள்ளும் ஒரு குறை உள்ளவனாக நான் நின்றேன். ஆனால் இன்றும் முதலப்பா குறையற்றவனாய், கரை திரை அற்றவனாய், ஆண்டவரே பரிசுத்தமும் நீதியும் நிறைந்தவனாய் நிற்க என்னை நீர் உருவாக்க நீர் வல்லவர் என்பதை அறிந்து உம்முடைய பிரசன்னத்தை நோக்கி வருகிறேன். என்னை பலப்படுத்துவீங்களா? கரங்களை உயர்த்தி தேவ பிரசன்னத்தில் விண்ணப்பிப்போமா? Can we ask our Lord, give us this grace and this favor, Holy Spirit. Amen. My dear brothers and sisters, இது தெளிவாக பரிசுத்த ஆவியானவருடைய இரக்கத்தின் வேலை. இது உண்மையாக ஆவியானவர் என்னுடைய இருதயத்தோடு இடைப்படுகிறது. இன்றைக்கு இந்த ஊழியக்காரராக இருக்கிறவர்களை நான் சுத்திகரிக்க போகிறேன் என்று ஆவியானவர் சொல்கிறார். Receive it in the name of Jesus today. Hallelujah. My dear brothers and sisters, எவ்வளவுதான் நம்ம ஊழியத்தை செஞ்சாலும் நமக்கு தாங்க முதல் சுத்திகரிப்பு தேவை. ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்துங்க. இயேசு பிதாவின் பாதத்தில் விழுந்ததை போல இன்னைக்கு மத்தியான வேளை அவருடைய பாதத்தில் வந்து நம்ம விழுகலாமா? அவரை பார்த்து நம்ம கேட்போமா? ஆண்டவரே, இந்த பரிசுத்தம் எனக்கும் தேவை அப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, என்னை சுத்திகரிங்க. ஆண்டவரே, என் இருதயத்தில் இருக்கிற குறைகளை மன்னிங்கப்பா. என்னுடைய பொறாமையை மன்னிங்க, என் கோபத்தை மன்னிங்க, எரிச்சலை மன்னிங்க. ஆண்டவரே, பகையை மன்னிங்க, வெறுப்பை மன்னிங்க, விரோதத்தை மன்னிங்க. ஆண்டவரே, இவைகளை கொண்டு நான் வாழ்ந்தது போதும். ஆண்டவரே,
உமக்கு முன்பதாக ஒரு சத்தியம் உள்ளவனாய் நிற்க, ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்தில் பெயர் உள்ள தெளிவுள்ள ஒரு கிறிஸ்தவனாக நான் வாழ இந்த பாண்டிச்சேரி பட்டணத்தில் எனக்கு ஒரு கிருபை தருவீங்களா ஆண்டவரேன்னு சொல்லி கேட்போமா? கண்டிப்பாக கர்த்தர் உங்களுக்கு அதை செய்வார். நீ ஒரு வித்தியாசமுள்ள கருவியாக கர்த்தரால் பயன்படுத்தப்படுவாய். இது நிச்சயம் என்று ஆவியானவர் இந்த மத்தியான வேளை சொல்கிறார். ஹalleluya. Can we receive that grace in the presence of God? கர்த்தரை பார்த்து சொல்வோம், இந்த கிருபை எனக்கு தாங்க ஆண்டவரே. ஒரு உண்மையுள்ள ஒரு பவுலை போல இன்னைக்கு மத்தியானம் நான் உங்களுக்கு சொல்றேங்க, பவுலை போல பிரசங்கம் பண்ணாதீங்க, பவுலை மாதிரி வாழுங்க. ஸ்தோத்திரம், ஹalleluya. ஏபிரகாமை பற்றி பிரசங்கம் பண்ணாதீங்க, ஏபிரகாமை போல வாழுங்க ப்ளீஸ். இன்னைக்கு தேவ பிரசன்னத்துல வந்து சொல்லுவோம், ஆண்டவரே அவங்கள பத்தி எல்லாம் நான் பேசிட்டு நடந்தேன், இன்னைக்கு அவங்கள போல வாழ என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. உண்மையான அந்த கிருபையை வாழ்வில் தருவீங்களா? நம்ம எல்லாரும் ஒரு விசை கண்களை மூடி தேவ பிரசன்னத்துல நம்ம